நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 458வது அமர்வு. இன்றும் கூட தரவு மையங்கள் தாகமெடுத்து அலைகின்றன என்ற தலைப்பில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மேலாள் மாநில தலைவர் முனைவர் சு தினகரன் அவர்களுடைய உரையாற்ற காத்திருக்கிறார். தரவு மையங்கள், மறைநீர், நீரின் முக்கியத்துவம், நீர் மேலாண்மையில் இந்தியா, தமிழ்நாடு எவ்வகையான சிக்கல்களை எதிர்கொள்கின்றன, இன்னும் எதிர்நோக்க வேண்டிய சிக்கல்கள் இவ்வாறு பயணப்பட இருக்கிறது. அந்த வகை நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். மறைநீர் என்றால் என்ன? மறைநீர் விர்ச்சுவல் வாட்டர் என்பது நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் மற்றும் தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்ய மறைமுகமாக செலவிடப்படும் கண்ணுக்கு தெரியாத நீரின் அளவை குறிப்பதாகும். உதாரணமா, 1 கிலோ அரிசிக்கு சுமார் 3000 லிட்டர் நீரும், ஒரு கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் நீரும் தேவைப்படுகிறது. இந்தியாவின் இதன் நிலை, அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாய பொருட்களையும் கார்களையும் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்தியா தனது விலைமதிப்பற்ற மறைநீர் இலவசமாக இழந்து வருகிறது. இத்தகைய நீர் வர்த்தக கொள்ளை மற்றும் அதன் தீவிர முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு இந்தியாவில் தற்போது வரை போதுமான அளவில் உணரப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆடியோவில் குறிப்பிட்ட செய்திதான். மறைநீர் சம்பந்தமாக தொடர்ச்சியான அவதானிப்பான கேள்விகளும் தொடர்ச்சியான வலியுறுத்தல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் முதல் நீர் மேலாண்மை குறித்து பல்வேறு உரையாடல்கள் நடத்தப்பட்டாலும் இன்றும் கூட அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் தரவு மையங்கள் அமைந்துள்ள இடங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர்ல. தரவு மையங்கள் அமைவதால் ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்பு சம்பந்தமான ஒரு வரைபடம் தான் அது. நிகழ்வு பேச்சாளர் முனைவர் சு தினகரன் அவர்கள். மரபணு மாற்ற தொழில்நுட்பம் நல்லது கெட்டதும் அவருடைய எழுத்தில் வந்த புத்தகம். தென்னகத்தின் ஹரப்பா, மெய்ப்பொருள் காண்பதறிவு, மனிதனால் ஆன கதை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிளேக் மாரியம்னு சாத்தானின் வெத்தலை பெட்டியும், சர்வதேச பெரியார் சார்லஸ் டார்வின். கொரோனா காலத்தில் கொரோனா கட்டுப்படுத்த முடியும் என்ற தலைப்புல கொரோனா விழிப்புணர்வு, VIA 2020 தாக்கறிக்கை சம்பந்தமான ஒரு பல்லுயிர் வளாகம் குறித்த ஒரு மிகப்பெரிய உரையாடல், அறிவியல் எழுத்துக்கள்ல உள்ள நுட்பமான அறிவியல் பயன்பாடு எவ்வாறு கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய எழுத்து.
ராமர் பாலமும் குமரிக்கண்டமும் கற்பனையே. அறிவியல் பூர்வமாக தேர்தலை அணுக முடியும். நண்பர்களே, தோழர்களே, இந்த நிகழ்வின் கருத்தாக்கமான தகவலை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். வியாழந்தோறும் அறிவியல் பரப்புரை என்ற அந்த தளத்துல இன்றும் ஒரு அறிவியல் பரப்புரை தான், அறிவியல் விழிப்புணர்வு உரை தான். தொடர்ச்சியாக டேட்டா சென்டர் சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்கள் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக நாம் காண விரும்பும் சமூக ஊடல் வழியாக நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டேட்டா சென்டர் தண்ணீரில் அதிகமாக எடுத்துக்கிறதா, அது ஒருவேளை அவர் தவிர்க்கப்பட வேண்டிய, ஏதாவது தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா, இப்படி நிறைய பேசிட்டே இருக்கு. அறிவியல் பூர்வமாக அதனை அணுகணும்னா அது சம்பந்தமான தொடர்ச்சியான ஆராய்வும் அதனை ஒட்டிய பல்வேறு உரையாடல் நடத்தக்கூடிய மிக முக்கியமான தொடர் தான் நம்முடைய தமிழ்நாடு இலக்கிய மேலாள் தலைவரும் உயிரியல் சம்பந்தமான நிறைய ஆராய்வுகளை செய்து அதற்கான பங்களிப்பு தரக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரும், இப்படி நிறைய அவரை குறித்து சொல்லலாம். அவருடைய எழுத்துக்கள் மூலம் எளிய அறிவியலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்றது தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஏன்னா அறிவியல் தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எளிமையாகவும் அது உரையாடலை வளர்த்தெடுக்க வேண்டியதாகவும், இன்னும் வாசகனும் அறிவியலை புரிந்து கொண்டு பயணப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படியான எழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மக்களும் நையாண்டியும் உள்ள ஒரு எழுத்து. அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது நம்ம அறிவியலை மீண்டும் மீண்டும் வாசிக்கின்ற அந்த ஆர்வம் ஏற்படும். அந்த வகையான எழுத்துக்களை கொடுக்கக்கூடிய தினகரன் தொடரோட வரவேற்பு சிறப்பதில் தமிழன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. பாருங்கள். ரொம்ப சுலபமா கடந்து போற விஷயமா இது தெரியல அப்படின்றதுதான் இங்க முக்கியம். நீங்க மறைநீர், மெய்நிகர் நீர், விர்ச்சுவல் வாட்டர் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அது எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நம்ம 2019 சென்னை டே 0 தொட்டுட்டு வந்துருச்சு. பெங்களூரை தான் அதுக்கு முன்னாடி சொன்னோம். முதல்ல சொன்னது ஆப்பிரிக்கால உள்ள கேப் டவுனை சொன்னோம், அடுத்து பெங்களூரை சொன்னோம். ஆனா சத்தம் காட்டாம சென்னைக்கும் அந்த இது வந்தாச்சு. 2019 அவ்வளவு சிவியரான தண்ணீர் பற்றாக்குறை, வாட்டர் கிரைசிஸ் நடந்தது. ஆனா இது வரைக்குமே நாம என்ன பண்றோம்னா பெருசாலாம் இது பண்ணல. நான் ஒரு சாதாரண பிரச்சனையே சொல்றேன். இன்னொரு பிரச்சனைன்னா என்னன்னா வாட்டர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இது. இப்ப அவங்க சொன்னாங்க ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு மழை நீர் ஒளிந்து இருக்கிறது அப்படின்றாங்க. ஒரு கிலோ ரைஸ்க்கு, அரிசி உற்பத்திக்கு, குறிப்பா பாஸ்மதி ரைஸ்க்கு எல்லாம் பண்ணும்போது 5000 லிட்டருக்கு மேல போகுது அப்படின்றாங்க. சர்க்கரை ஆலைகள், இப்ப நீங்க E20 எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. இந்த E20 ஏன் இவ்வளவு பரபரப்பா நிதின் கட்கரி பேசுறாரு? இது அரசியல் மாதிரி நம்ம எடுக்க கூடாது. இது மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அந்த சர்க்கரை ஆலைகள் இருக்கு. அதனாலதான் அவர் மினிஸ்டர், பெட்ரோலியம் துறை மினிஸ்டரா இல்லாட்டினா கூட அவர் பேசுறதுக்கான காரணம், அவர் அத்தனை சுகர் ஃபேக்டரி மகாராஷ்டிராலே வச்சிருக்காரு, சில மாநிலங்கள்லயும் அவர் வச்சிருக்காரு. இப்ப இன்னொரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தமிழக பட்ஜெட்லயும் அதெல்லாம் ஏமாற்றம் அளிக்குதுன்னு பண்ணை சேதுராமன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்ற பாத்தீங்களா, அது இது கிடைக்கல, இந்தியாவோட ரைஸ் பவுல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். பஞ்சாப், ஹரியானா சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் நெற்களஞ்சியம் எல்லாம் பேசுறோம். இங்க காவிரி டெல்டால 3 போக விளைஞ்ச தண்ணி இது அரிசி நெல் இப்ப அதெல்லாம் இல்ல, 2 போகமா இருக்கு, சில இடங்கள்ல 1 போகமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்னன்னா நிலத்தடி நீர் ஆண்டொன்றுக்கு 3.5 மீட்டர் கீழே போகுது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு இயற்கை ரீதியாகவே, அதாவது இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது அத்துமீறி இந்தியாவிற்கு நுழைந்த தாவரங்கள், விலங்குகளும் இருக்கு, தாவரங்கள் இருக்கு. இப்ப நீர்நிலைகள்ல நிறைய பிரச்சனை பண்றது, நம்ம சாதாரணமா தொட்டியில, மீன் தொட்டியில அழகுக்காக வளர்க்கக்கூடிய இந்த கோய் கார்ப்புன்னு சொல்லக்கூடிய மீனா இருந்தாலும் சரி, இந்த கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கான அந்த மீனா இருந்தாலும் சரி, அது நேட்டிவ் பயோடைவர்சிட்டிக்கு பயங்கர பிரச்சனை. அப்போ நீர் சார்ந்த பிரச்சனைகள்
குறித்து பேசுவதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரிசர்ச் பண்ண ஏரியானா அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ், நீர் பூச்சிகளை பத்தி தான் இது பண்ணும். ரொம்ப பரிதாபகரமான விஷயம் என்னன்னா, நீர் பூச்சிகள் பத்தி தெரியாது. குறிப்பா அவங்க தெரிஞ்சிருந்தா என்ன, கொசு தெரியும். தட்டான் கூட தெரியுமா என்ன? தட்டான் வந்து பாதி வாழ்க்கை சுழற்சியில பாதி வாழ்க்கை வந்து தண்ணீர்ல போகுது. ஏன்னா நீங்க ஒரு நெல் வயல்ல இருக்க பூச்சிகளை பிடித்து திங்குறதுல தட்டானுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. அதே மாதிரி உளவார குருவின்னு சொல்லக்கூடிய பாம் ஸ்விஃப்ட்டுக்கும் அவ்வளவு பெரிய ரோல் இருக்கு. எல்லாமே இங்க அப்செட் ஆயிருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு காலத்துல தண்ணியில கழுத்தளவு தண்ணியில நம்ம இதெல்லாம் நெல்லெல்லாம் வளர்த்துருக்கோம். நீங்க அஸ்ஸாம்ல போனாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய நமக்கெல்லாம் மேல வளரக்கூடிய அரிசி வெரைட்டி, நெல் வெரைட்டி எல்லாம் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட நெல் ஜெயராமனே 3000க்கு மேற்பட்ட நெல் வெரைட்டி எல்லாம் இது பண்ணிருக்காங்க. எல்லாம் இது பண்ணும். ஆனா இங்க டைவர்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனையை நம்ம முன் வைக்கலாம். ஒண்ணு வந்து வாட்டர் எக்ஸ்போர்ட், அது ஒன்று வச்சுக்குவோம், அதையும் கொஞ்சம் தீவிரமா பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, நாம வந்து பயிரிடுற முறை இருக்கு பாருங்களா, வேளாண் முறையே நமக்கு என்னாச்சு அப்படின்னா, வாட்டர் லவ்விங் பிளான்ஸ், அதாவது தண்ணீரை வந்து அதிகமா எடுத்துக்கக்கூடிய தாவரங்களை தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நெல்லை சொல்றோம். அப்படிதான். அதே மாதிரி நெல்லோட கோதுமை குறைச்சுதான் இருந்தாலும் நெல்லும் கரும்பும் ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. ஆனா விவசாயிகள்கிட்ட போய் இதை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, அறிவியல் பூர்வமா பேச முடியுமான்னா, எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறாங்களே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஏன் வந்து நெல்ல பயிரிடணும்? பொதுவா என்ன சொல்றோம், முன்னாடி இப்ப உலகத்தில் உணவிற்காக காசு செலவழிக்கக்கூடிய ஒரே ஸ்பீசிஸ் சிற்றினம் வந்து மனிதர்கள் தான். வேற எந்த விலங்குகளும் உணவை காசு கொடுத்து வாங்குறது இல்ல, நாம தான் வாங்குறோம். இப்ப பர்கர் பீஸால இருந்து எவ்வளவு வாட்டர் அதுல வருது, வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு சொல்றோம். தண்ணீர் தடம், நீர் தடம் பேசுறோம். கார்பன் ஃபுட் பிரிண்ட் பேசணும், இப்ப தண்ணீர் தடம் பேசுறோம். இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்லயும் தண்ணீர் தடம் பின்னாடி இருக்கு, அதையும் பேசலாம். அதெல்லாம் மொத்தமா பேசும்போது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ இங்க நாம ஏன் வாட்டர் லவ்விங் பிளான்ட்ஸ்ல மட்டும் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோம்? அது இல்லாம ஏன் திணை வகைகள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், வரகரிசி தான் சாப்பிட்டோம், கம்பங்கூழு, கேப்பக்கூழு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் மானாவாரி பயிர்கள் தானே. அதெல்லாம் இது பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம உணவுக்காக காசு செலவழிக்கல. வரப்புகள்ல இருக்க புளிச்சகீரியை வச்சு நம்ம ஒரு வெஞ்சனமா வச்சுக்கலாம், இல்ல இதா வச்சுக்கலாம், டிஷ்ஷா வச்சு சைட் டிஷ்ஷா கூட வச்சுட்டு தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தட்டாம்பயிர்ல இருந்து மொச்சையில இருந்து இது எல்லாமே ஃப்ரீயா தான் இருந்தது. கடந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் இந்த மாற்றம்லாம் பெருசா நிகழ்ந்துருச்சு. உணவு பயிர்களே நம்ம இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 30,000 டைவர்சிட்டி உணவு பயிர்கள், 30,000 சிற்றின உணவு பயிர்கள் இப்ப புழக்கத்திலே இல்லை அப்படின்லாம் பேசுறாங்க. எல்லாமே ஒரு பக்கம் சதர்ன் இந்தியால பாத்தீங்கன்னா அரிசி சாப்பாடு பிரதானமாகவும், நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா கோதுமை சாப்பாடு இதா இருக்கும். இப்ப டயபெட்டிக்ல கூட என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு டாக்டர்லாம் என்ன பண்றாங்க, இனிமேல் அரிசி சாப்பிடாதீங்க கோதுமை சாப்பிடுங்கன்றாங்க. அந்த பக்கம் கேட்டீங்கன்னா இனிமேல் கோதுமை சாப்பிடாதீங்க அரிசி சாப்பிடுங்க அப்படின்னா சொல்றாங்க. முதல்ல கார்பு டயட்டை எடுத்துக்காதீங்கன்றாங்க. இந்த கார்பு டயட் அப்படின்ற அந்த இதுக்குல கார்போஹைட்ரேட், அதான் சிம்பிளா அவங்க மெடிக்கல் டேர்ம்ல கார்ப் டயட்ன்றாங்க. அந்த கார்ப் டயட்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு புரதச்சத்து எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா மீன்கள்ல இருந்து கிடைக்குது அப்படி சொல்லிட்டு மீன்லாம் சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப முட்டை சாப்பிடணும்னா நாமக்கல் வளர்க்குற கோழிகள் பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு பின்னாடி இருக்க வாட்டர் ஃபுட் பிரிண்ட்டும் அது பெரிய பூதாகரமா இருக்கு. அத்தனை கோழிகள் அதுல இருக்கு. அதுல உள்ள டிராப்பிங்ஸ் வந்து பெரிய பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுத்துது. நம்ம இந்த இதுக்குள்ள இல்லாததுனால எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீராலானது உலகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம உடம்புல கூட 70% வாட்டர் இருக்குன்றோம். அந்த அளவு எலும்புகள்ல கூட கிட்டத்தட்ட 30% வந்து தண்ணீர் இருக்குன்றோம். அப்ப நீரின்றி அமையாது உலகுன்றதுதான் நமக்கு வள்ளுவத்துல சொன்ன ஒரு பெரிய கான்செப்ட். அப்போ நீரை பத்திய புரிதல் வந்து பன்னெடுங்காலமாகவே நம்மகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 2000 நம்ம மனித நாகரிகம், கீழடி நாகரிகத்துல கூட அந்த எப்படி வாட்டர் இதெல்லாம் போறதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப முன்னாடி இருந்தே நீர் பத்திய புரிதல் இருந்துகிட்டே இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் தண்ணீரை மிகவும் ஆடம்பரமாக செலவழிக்கிறோம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆடம்பரமாக தான் செலவழிக்கிறோம் அப்படின்றாங்க.
ஒரு கட்டம். இன்னொன்னு என்ன பண்ணி வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, வாட்டர் இஸ் அ கமாடிட்டின்னு அறிவிச்சிட்டாங்க முன்னாடியே. நீர் வந்து அது விற்பனை பொருள் அப்படின்னு உலக வங்கி சொல்லிருச்சு. கொச்சா பம்பா ரிவர்ல போராட்டம் தான் முதல்ல தண்ணீருக்கான யுத்தம் இருந்துச்சு. அங்க என்ன ஒரு பிரைவேட் கம்பெனி லீஸுக்கு எடுத்து கிணத்து தண்ணீர் மட்டம் கூடுனா கூட அதுக்கு மீட்டர் போட்டு வசூலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தா பெரிய பிரச்சனையாச்சு. அது ஒரு பெரிய போராட்டமா கூட வெடிச்சிச்சு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நீரை வந்து ஆடம்பரமா செலவழிக்கிறது நாம தான், நீரை விரயம் பண்றது நாம தான். இப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கங்க, திருப்பூர்ல ஒரு நொய்யலாறு காணா போனதுக்கும் தேம்ஸ் நதி சுத்தமா இருக்கிறதுக்கும் நொய்யலாருக்கும் பாலாருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றாங்க. காரணம் அவனுக்கு தெரியாத தொழில்நுட்பமா அதெல்லாம் வந்து ஏன் இங்க தயாரிக்கிறோம். அப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பின்னாடி இருக்க மறை நீர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா வாட்டர் எக்ஸ்போர்ட் அப்படின்றோம். இந்த ரெண்டு விதமா, ஒன்னு டைரக்டா தண்ணியை ஏற்றுமதி பண்றோம், இன்னொன்னு வந்து இன்டைரக்டா மறைமுகமாக தண்ணீரை ஏற்படுறோம். அதான் மறை நீர்னு சொல்றோம். இப்ப நீர் எப்படி ஏற்றுமதி பண்றாங்க? நீருக்கு யாரும் ஓனர் இருக்காங்களா என்ன? கிடையவே கிடையாது. நீருக்கு ஓனரே கிடையாது. இப்ப 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீர் நம்மகிட்ட இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அது இயற்கை தான். வாட்டர் சைக்கிள் சொல்லுவோம், நீர் சுழற்சி சொல்லுவோம். எப்படி கடல் நீர் ஆவி ஆறதுல இருந்து எப்படி பண்ணி இப்ப 2 தான். கங்கை ரிவருக்கான இது வேற. ஏன்னா ஹிமாலயாஸ்ல பனி உருகி வர்றதான் அந்த வற்றாத ஜீவநதிகள்லாம் பேசணும். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? காலநிலை மாற்றத்தினால கிளேசியர் மெல்டிங்னால என்ன பண்றோம், ஒரு காலத்துல இன்னும் பிற்காலத்துல என்ன பண்ணும், கங்கை நதி கூட வற்றி போகலாம் அப்படின்லாம் போச்சு. இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் வைகை நதி வந்து 3 மாசம் தான் ஓடும், மற்றெல்லாம் ட்ரையா தான் இருக்கும் அப்படின்றோம். வந்து அப்படிதான் இருக்கும். இதுல ஏந்தல் அப்படி இப்படிலாம் நிறைய பேசுறோம். வெட்லேண்ட்ஸோட நிலைமை இன்னும் கொடுமையா இருக்கு. அப்போ நாம் நீரை உறிஞ்சி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. முன்னாடியை விட இப்ப பாருங்க, இப்ப நீங்க 2 விதமா சொல்லிட்டாங்க. இந்த அசமத்துவம் வந்து எதுல இருக்குன்னா அந்த வாட்டர் கன்சம்ஷன்ல, நீர் நுகர்வு இருக்கு பாத்தீங்களா, இந்த நீர் நுகர்வுலயே நமக்கு வந்து சமத்துவமின்மை இருக்கு அப்படின்ற. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவை அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கோமா அப்படின்னா இல்ல. குத்து மதிப்பா தான் இருக்கு. இதுக்கான ரிசர்ச் எல்லாம் பெருசாலாம் நமக்கு இல்ல. அப்போ டேட்டா சென்டருக்கு மட்டும் தரவுகள்லாம் பெருசா இருக்குமா அப்படின்னா, சென்னையில இது அமெரிக்கால பண்ணிருக்காங்க. சிபிஎஸ் சேனல் வந்து பெருசாலாம் இது பண்ணிருக்காங்க. அவங்க கலாச்சாரப்படி என்ன பண்றாங்க, நீங்க வந்து லான் வச்சிருக்கீங்களா, ஒரு வீடு 1 ஏக்கர்ல கூட கட்டுவீங்க, அதுக்கு முன்னாடி லான்லாம் வச்சிருக்கீங்க அழகுக்காக, அதுக்கு அடிக்கிற தண்ணியை விட டேட்டா சென்டருக்கு பயன்படுத்துற தண்ணி கம்மி தான் அப்படின்றோம். ஆனா அது நீங்க அமெரிக்காவெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. இந்தியாவை தமிழ்நாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. ரெண்டு ஊரை வந்து சிட்டியை வந்து பெருசா சொல்றாங்க. ஒன்னு மும்பை, இன்னொன்னு சென்னை. ஏன்னா மும்பை 53% டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, சென்னையில 21% டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. அதை மட்டும் தான் இந்த இடத்துல சீரியஸா நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி என்ன அசமத்துவம் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க சாதாரண ஒரு குடத்துல தண்ணி வாங்குறாங்கன்னா எங்க ஏரியாலாம் 15 ரூபா 17 ரூபா இருக்கு அப்படின்றோம். அந்த கேன் வாங்கினீங்கன்னா 40-45 ரூபா வர கேன் இருக்கு. ஆனா அது உண்மையான ஆர்ஓ வாட்டரா அப்படின்னா இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பொடியெல்லாம் போட்டுறாங்க. அந்த டேஸ்ட் தானே உங்களுக்கு தேவை, இந்த டேஸ்ட்டை வச்சு தானே நீங்க ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ண தண்ணியா இல்லையான்றதை முடிவு பண்றீங்க. இன்னொன்னு என்ன பண்றோம், டீமினரலைஸ் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல மினரலே ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு நிறைய தரவுகள்லாம் இருக்கு. ஆனா அது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏன் அசமத்துவம் சொல்றேன்னா, இப்ப சாதாரண பாட்டில்டு வாட்டர்ல உள்ள pH என்னன்னா 7.3 தான் அந்த pH வந்துருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல பணக்காரர்கள் மத்தியில புழங்கப்படும் குடிதண்ணீர் வந்து அல்கலீன் வாட்டர். இது வந்து அசிடிக் வாட்டர் கிடையாது, பாட்டில்டு வாட்டர். நியூட்ரல் pH தான். கொஞ்சம் வேணா ஸ்லைட்லி அது அல்கலின் கூட சொல்லாது, 0.3 தான் சொல்றோம். ஆனா இப்ப அல்கலி வாட்டர் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அந்த அல்கலி வாட்டர்லாம் 1/2 லிட்டர் எவ்வளவு, 800 ரூபாய்க்கு வருது. நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷால இருந்து கிரிக்கெட் வீரர்கள் தோனி, மற்ற கிரிக்கெட் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, மைதானத்துல குடிக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிட்டத்தட்ட 800 ரூபா அவர் சொல்றாங்க. காரணம் என்னன்னா மெட்டபாலிசத்தை சீரா வச்சுக்கிறது,
இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. ஏன்னா அசிடிட்டி தான் வந்து கேன்சருக்கான மூல காரணம். அதனால அசிடிக் வாட்டர்லாம் வேணாம். ஏன்னா நம்ம இதுல அசிடிட்டி வந்து இருக்கத்தான் செய்யுது, உணவுலே வந்து அசிடிட்டி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால என்ன பண்றோம், அதை காம்பன்சேட் பண்றதுக்கு, நல்லிஃபை பண்றதுக்கு இந்த அல்கலி வாட்டர் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த அல்கலி வாட்டர் சேவ். அப்போ தண்ணீர் வந்து அசமத்துவத்தை தான் இருக்கு. ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ரியல் ஹீரோஸ் யாரு? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது யாருன்னா இதுதான். பாலச்சந்தர் கோமல் சாமிநாதன் வசனத்துல தண்ணீன்ற படத்தை இன்னைக்கு போட்டு பார்த்தாலும் அது கரெக்டா இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துக்கும் வந்த பிறகு, எம்ஜிஆர் பைப்லாம் வந்த பிறகு, அதுக்கப்புறம் போர்வெல் மெஷின்ஸ்லாம் எல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு குழாயை திறந்தா தண்ணி கொடுக்குறோம். ஆனா 70s யோசிச்சு பாருங்க, இதே மிடில் கிளாஸ்க்கு வீட்டுல பைப்பை திறந்தா தண்ணி வர அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்ப இதே மிடில் கிளாஸ் வந்து தண்ணியை ரொம்ப லாவிஷிங்கா சொல்லணும். நம்ம எப்படி இருந்தோன்ற உணர்வு. இப்ப என்னை பண்ற ஆட்கள்லாம் அருப்புக்கோட்டையில எங்க அப்பாவுக்கு பனி மாட்டுதல் இருக்கும்போது அங்க இருக்கும்போது தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும். அப்போ ரொம்ப ஒரு குளங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கும், பாசி படத்து இருக்கும், அதுலதான் நாங்க குளிச்சுட்டுலாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நடக்கிறதே வேறையா இருக்கு. அப்போ லாவிஷிங்கா சிலருக்கு இந்த எக்கானமி கூட கூட அந்த என்ன சொல்றோம், அந்த பொருளாதார மேம்பாடு அடைய தண்ணீரை பயன்படுத்துறோட தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஆடம்பரமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்ப ஏழையா இருந்தா கூட என்ன பண்றாங்க, இப்ப சென்னையில சயின்ஸ் ஃபோர் ஆபீஸ்ல குளிக்கிறது கூட கேன் தண்ணி வாங்கி குளிக்க, அவ்வளவுக்கெல்லாம் பஞ்சம்லாம் நாங்க பார்த்திருக்கோம்ன்ற அந்த ஒரு புரிதல்ல நாங்க சொல்றேன். அப்போ ஏன் இதை நம்ம இப்ப இந்த இதை பேசணும், இப்ப விர்ச்சுவல் வாட்டர் பேசுறோம். இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்களேன், கேரளால நாம முல்லை பெரியார் தண்ணி கேட்கிறோம். கர்நாடகால இருந்து காவிரி இன்னும் திறந்து வரல, எத்தனை டிஎம்சில வரணும், மழை பெஞ்சுதான் மேட்டூர் அணிலிருந்து வர்றான்னு சொல்றாங்க. ஆந்திராவோட கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை எல்லாம் இருக்கு, ரைட். ஆனா நாம இந்த அண்டை மாநிலங்களுக்கு உணவுப் பொருள் ஏற்றுமதி மூலமா வாட்டரை இது பண்றோம். உதாரணத்துக்கு கேரளாவே எடுத்துங்களேன். கேரளால உங்களுக்கு தெரியும், விளைநிலங்கள் கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டு அளவுல வந்து தமிழ்நாட்டை விட அங்க குறைச்சுதான். அப்ப என்ன பண்றோம், காய்கறிகள்ல இருந்து அரிசியில இருந்து இங்கதான் போகுது. ஒரு கிலோ அரிசி விளைவிக்க 3000 to 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா ஒரு மூட்டையில எத்தனை கிலோ இருக்கும்? அப்போ ஒரு லாரி நிறைய போச்சுன்னா எத்தனை டிஎம்சி தண்ணி அங்க போயிட்டு இருக்கு? அதை பத்தி நம்ம என்னைக்காச்சும் பேசியிருக்கோமா? இந்த விர்ச்சுவல் வாட்டர் பத்தி இந்த அரசியல்வாதிகள் வந்து இதெல்லாம் சொல்லிக்குமா? நான் இப்ப ஒண்ணும் இல்ல, டேட்டா எடுங்க. அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நீரின் அளவை, அது டைரக்டா இருக்கலாம், இன்டைரக்டா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு பெரிய இதுவே சொன்னான்னு வச்சுங்களேன், இங்க கொக்கோ கோலா தண்ணி பாட்டில்டு வாட்டர் திருநெல்வேலி தாமிரபரணில தான் எடுக்கிறான், அங்க 22 ரூபா. இது கேரளாவுக்கு போகும்போது 13 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது என்ன டிஸ்பாரிட்டி? இது வந்து மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்துவதல்ல எனது நோக்கம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை புரிஞ்சு கொள்றதா ரொம்ப முக்கியமானதா நாம நினைக்கிறோம். அப்ப இது ஒண்ணு, இது அது மழைநீரோட பிரச்சனை இருக்கு. பாட்டில் வாட்டர், பெவரேஜஸ், இது மூலமா அண்டை மாநிலங்களுக்கு எவ்வளவு ஏற்றுமதி, தண்ணீர் ஏற்றுமதி படும்போது அண்டை நாடுகளுக்கு எவ்வளவு தண்ணீர் ஏற்றுமதி பண்ணப்படுகிறது என்றதை சீரியஸா நம்ம இது பண்ணணும். அதையும் குவான்டிஃபை பண்ணணும். நிதிநிலை அறிக்கையில ஏன்னா வேர்ல்டு பேங்க் சொல்லிருச்சு, வாட்டர் இஸ் அ கமாடிட்டின்னு சொல்லிருச்சு, விற்பனை பொருள் சொல்லிருச்சு. அது விற்பனை பொருள்னு சொன்னா அதோட ஏற்றுமதி எவ்வளவு, இறக்குமதி எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. இப்ப நீங்க மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கு. இப்ப 1 கிலோ மாட்டுக்கறியில எத்தனை லிட்டர் தண்ணி மறைஞ்சிருக்கு? அப்ப இவ்வளவு இது போகுதுன்னா வாட்டர் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு சீரியஸா கவனிக்கப்பட விஷயம். ஏன்னா நமக்கே தண்ணி இல்ல, நாம வந்து ஏன்னா ஸ்பெக்குலேட் பண்றாங்க. 2030 தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப டெல்டா மாவட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவிரி நீரை நம்பி இருப்பதை விட நிலத்தடி நீரை நம்பி இருக்கும் விவசாயிகள் அதிகம்ன்றாங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் அந்த அங்க நடக்கிற அக்ரிகல்ச்சர் வந்து நிலத்தடி நீர் சார்ந்துதான் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல எக்ஸாஸ்ட் ஆயிரும். நீங்க தஞ்சாவூர் பகுதியில என்ன பண்றாங்கன்னா ஸ்லாண்டிங்கா சாய்வா தான் போர்வெல் போடுறாங்க, வெர்டிகலா போடுறது இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா சலைனிட்டி கூடிருது அப்படின்னு. சலைனிட்டி கூடினாலும் இங்க இருக்கு. அப்ப நம்ம பயோடெக்னாலஜில இதுக்கு ஒரு தீர்வுலாம் சொல்றாங்க. சால்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், டிராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் அப்படின்றாங்க. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாம வந்து நீங்க குளோனிங் போனோம்னா அது வந்து பெரிய ஜெனட்டிக் கண்டாமினேஷன் ஏற்படுத்திடும், மரபணு மாசு வந்து அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு போகாதீங்க. இன்னொன்னு ஜீன் எடிட்டிங் வந்துருங்க அப்படின்றாங்க. ஜீன் எடிட்டிங்னா என்னன்னா, கிறிஸ்பர் காஸ்னைன் மூலமா ஒரே ஸ்பீசிஸ்ல உள்ள அனுகூலமான கேரக்டரை அனுகூலம் இல்லாத இதுல வந்து நீங்க ஜீன் எடிட்டிங் மூலமா கட் பண்ணி ஒட்டுங்க, அது வந்து இந்த மாசை ஏற்படுத்தாது அப்படின்னு டெக்னிக்கலா சொல்றாங்க. ஆனா இந்த ஆய்வுகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா?
இவன் ஐவரி டவர்ல இருக்கான், அவன் கீழே இருக்கான். இந்த சயின்டிஸ்டும் கீழே இறங்கி வர்றதில்ல, அவனு பண்றது. இன்னும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன உனக்கு இது கிடைக்குது அப்படின்னா, விவசாய மத்தியில எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்குண்ணா, அதெல்லாம் குறை சொல்லல. அங்க வரும்போது என்னன்னா, பொடி விக்கிறவனை நம்புவாங்க ஒழிய அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட யாருமே நம்புறது இல்ல. படிச்சவன் பாட்டை கெடுத்துனா எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்ற சாதாரண சொல்லவுடைய நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் இது பண்ணணும். நிறைய சீரிய முயற்சிகள்லாம் இருக்கணும். இப்ப செம்மை நெல் சாகுபடியில இப்ப நடக்குதா? எல்லா இடத்துலயும் நடந்துருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு வரும்போது கொஞ்சம் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்குதா? ஆனா பாரம்பரிய முறைப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் தான் சொல்றாங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மே பொய். எல்லாம் பிளான்ட் வந்து ஆர்கானிக்கா தான் எடுத்துக்கிறோம், நைட்ரஜனா தான் எடுத்துக்கிறோம், பாஸ்பேட்டா தலைச்சத்து மணிச்சத்து என்ன ஃபார்ம்ல வேணா இருக்கலாம், அது அயனிக்கலாக தான் எடுக்கணும். அது வந்து இதுதான் எல்லாமே இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்திலையும் எங்க அதை தான் அயனிக்கலா தான் எடுத்துக்கணும், இயற்கை விவசாயத்திலையும் அயனிக்கலா எடுத்துக்கணும்ன்றத இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமா சொல்றாங்க, நீங்க சாணம் போட்டீங்கன்னா அப்படி இப்படிலான்றாங்க. எத்தனை கிலோ எத்தனை டன் இது கிடைக்கும்? இப்ப நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா என்ன தெரியும், உத்தப்புறம் வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஊர் தான். உத்தப்புறத்துல இருந்து கேரளாவுக்கு கடத்தப்படும் சாணி இருக்குல்ல, கடத்தப்படும் இல்ல விற்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த விற்கிற சாணியோட அளவு எவ்வளவு தெரியுமா? அங்கதான் போகுது. அவன் அந்த ஊர்க்காரன் சாணியோட அருமத்தெரில அவன் கொண்டு போயிட்டு இருக்கான். நான் சாணத்தை இது பண்ணது இல்லை, அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர். ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மறைநீர், இதுதான் இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் இந்த இதை வந்து பவர் பாயிண்ட்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுல இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதாப்ப? சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ற ஆப்ஷன் இந்த இருக்கு, ஷேர் ஸ்கிரீன் வருதா? இன்னும் வரலைங்க தொடர், வரல. இந்த வந்துருச்சா? வந்துருச்சு. இதான் ஆர் டேட்டா சென்டர்ஸ் தர்ஸ்டி அப்படின்னு ஸ்லைடு ஷோ வச்சிருந்தோம். ஸ்லைட் ஷோ போட்டுறவா? வந்துருதா? ஃபுல்லா வருதான்னு பார்த்து ஸ்லைட் ஷோல தான் இருக்கு. ஃப்ரம் பிகினிங் போட்டுறேன். அப்போ இங்க இந்தியாவோட அந்த டேட்டா பூம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த வாட்டர் கரி, தண்ணீர் தடம் வந்து பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்றத இப்பயே நம்ம இது பண்ணோம். 2030 எல்லாம் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளத்தை இது பண்ண போறோம் அப்படின்னும். ஏன்னா நீங்க சினிமா பாக்குறதுக்கும் ஓடிடியில பாக்குறதுக்கும் அமேசானோட பிரைம்ல பாக்குறதுக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறதுக்கும், ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் அதிகமான இந்த மறைநீரை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு படம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்ல, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பார்த்தா கூட எவ்வளவு கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வருஷத்துக்கு வீணாகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்க எல்லா என்டர்டைன்மெண்ட் சேனலும் இன்னைக்கு பெரிய தாகம் எடுத்து அலையிறது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கிரக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுதான் வந்து எத்தனை டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியால இருக்குன்றதுக்கான ஒரு இது. இப்போ மேக்சிமம் இப்ப நீங்க இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். மும்பையும் நவி மும்பையும் நம்ம மும்பைன்னு எடுத்துக்கோம், கிட்டத்தட்ட 22% டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. இது இப்ப லேட்டஸ்ட்னு சொன்னா கூட இதுல 2 விதமான கருத்து இருக்கு. மும்பையும் பெங்களூரும் தான் டேட்டா சென்டர்ஸ் அதிகமா இருக்குன்னு ஒரு தரவு இருக்கு. இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா மும்பையும் சென்னையும் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா சென்டர்ஸ் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஏரியா, தண்ணீர் அழுத்தம் நிறைந்த இடங்கள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. அப்போ அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருக்கு. அங்க இருக்கவனுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. டொமஸ்டிக் பர்பஸ்க்கு, டொமஸ்டிக் யூஸ்க்கு அவனுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல பெரிய பெரிய டேட்டா சென்டருக்கான மொபிலிட்டியும் அந்த இடங்கள்ல தான் வந்து சிறப்பா இருக்குன்றனால இப்போ காஸ்மோபாலிட்டன் அது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தான் அதுல டார்கெட். நீங்க பாருங்களேன், இந்தியாவில் எத்தனை இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. மும்பை, நவி மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், கொல்கத்தா, ஜெய்ப்பூர், சென்னை, புனே, அகமதாபாத், இந்த அதர்ஸ்ல ஒரு 11% சொல்றாங்க. அப்போ இதுதான் வந்து இப்ப இவ்வளவு டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னா இதற்கான பேசிக் சயின்டிபிக் டேட்டா நம்மிடம் இருக்கிறதா? யார் இதை ரிசர்ச் பண்ணும்? பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் இதெல்லாம் ரொம்ப இது பண்ணும். அப்கோர்ஸ் இந்த டேட்டாலாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், டேட்டா சென்டர்ஸ் இவ்வளவுதான் இருக்குன்றத நம்ம பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம் ஒழிய ஒவ்வொரு டேட்டா சென்டர்ஸும் மறைநீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு இது வேணும். ஏன்னா ரொம்ப சொல்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம்னா 2 விதம் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் மூலமா இந்த கார்பன் எமிஷன், கார்பன் ஃபுட் பிரிண்டும் அதிகமா இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 5.17 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் மூலமா. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கறது ஆண்டு ஒன்றுக்கு இவ்வளவு. இது 2024 டேட்டா.
25, 26 டேட்டா இப்ப இன்னும் வரல, அது வரணும். அதே மாதிரிதான் அமேசானுக்கு, அதே மாதிரிதான் எத்தனையோ இது இருக்கு. மின்சாரம் இப்ப நாம இங்க பாத்துங்களேன், நமக்கு எனர்ஜி ரிசோர்சஸ் நீங்க கேட்டீங்கன்னா கூட நாம இன்னுமே வந்து தொன்ம படிம எரிபொருள் அதான் என்ன பண்றோம், கோல் இம்போர்ட் அதிகமா பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% வந்து தொன்ம படிம எரிபொருளை தான் நம்பிட்டு இருக்கோம், நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி கோல் பேஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் இன்னும் இருக்கும். நீங்க இந்த நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் ரொம்ப கம்மி, லெஸ் தேன் 1% தான் சொல்றோம். விண்டு மில்ல இருந்து, காற்றாலைகள்ல இருந்து மின்சார உற்பத்தி பண்றோம். அதெல்லாம் நாம எத்தனால் சொன்னதே, எத்தனாலுக்கே வந்து விர்ச்சுவல் வாட்டர் நிறைய இருக்கு. எத்தனை E20 நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப ஒரு சமீபத்துல நீங்க செய்தித்தாள்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, செய்தித்தாள் இல்ல, இந்த இந்த கட்டுரை எழுதுறாங்கல்ல, அந்த கட்டுரையில படிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபார்மர்ஸ்ட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது எவ்வளவு வாங்கணும், அந்த டிபேட்டுக்குள்ள எல்லாம் போக வேணும். அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, வாங்கிட்டு எங்க போகுது, கோடவுன் போகுது. அங்க எதுக்கு பண்றாங்க, அது எந்த இடத்துல நெல் கொள்முதல் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வருது. அப்ப என்ன பண்ணுது, சரியான பாதுகாப்பு இல்லாத நெல் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கனால என்ன ஆகுது, மழை மூலமாகவோ இல்ல வேறு காரணங்களுக்காகவோ, எலிகள்னால பெஸ்ட் தொந்தரவுனாலயோ எல்லாமே என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் சிதிலம் அடையுது, சேதம் அடையுது. ஏன்னா ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும், ஒரு புழுங்க வாடை எடுக்கும். எலியெல்லாம் நிறைய நடமாட்டா மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும், நெல் பயிர்லாம் வளர்ந்துருக்கும்ல. இப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வளர்ந்துருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து விவசாயிகிட்ட வாங்குற விலைக்கு இவங்களே வாங்கிடுறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, இனி ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டது அப்படின்னு சர்டிஃபை பண்றான். மனுஷன் தானே சர்டிஃபை பண்றான். அவன் என்ன பண்றான், நல்ல அரிசியவே சர்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை குறைச்ச விலைக்கு வாங்கி ஒரு கோஷ்டி என்ன பண்றான், அதை ஃபர்தரா தீட்டி அதை அதிக விலைக்கு வித்துறான். அப்போ இந்த எளிய மக்களுக்கு இந்த நெல் எல்லாம் போய் சேரல. இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த எத்தனால் தயாரிப்பதற்காக இந்த நெல்லை கொள்முதல் பண்றாங்க, குறைச்ச விலையில கொள்முதல் பண்ணி இது பண்ணிட்டு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றதுல எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு 20% தான் போடுறாங்க. இப்போ யூஸ் பண்ண இப்ப வரப்போறதா இருக்க எத்தனால் வந்து கிரே எத்தனால் சொல்றாங்க. அது ஒயிட் எத்தனால் கிடையாது, கிரே எத்தனால். அது பியூரிட்டி எல்லாம் இல்ல. அதனால வந்து இந்த பைக்கு மற்ற எந்த வாகனங்களோ அது நல்லதுக்கு இல்லை அப்படின்லாம் ரிப்போர்ட் வர ஆயிட்டு இருக்கு. இப்ப பயம் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் பேர் வந்து எலக்ட்ரிசிட்டியில போறாங்க. ஆனா எலக்ட்ரிசிட்டியில போறதுமே என்ன பண்றோம், 60% வந்து நம்ம தொன்ம படிம எரிபொருள் தான். எலக்ட்ரிசிட்டி எங்க வருது, 60% அங்க இருந்தானே வருது. இன்னொன்னு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், தண்ணியில அணை கட்டி அணையில தண்ணியை நிறுத்தி தண்ணி திறந்து விட்டு டர்பைனை இயக்கி அது மூலமா நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். அது ஒரு 12% இருக்கும். இப்ப டேம் கட்டுறது பூரா எதுக்காக இருக்கு, முதல்ல என்ன பர்பஸா இருந்துச்சுன்னா, புனல் மின் நிலையங்கள் சொல்லக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுன்னு. இவ்வளவு காஸ்ட்லியாவா மின்சாரம் தயாரிக்கிறது, நீங்க எவ்வளவு மின்சாரத்துக்கு வாங்குறீங்க, மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப ரீசெண்டா வந்து மின்சார இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எல்லா இடத்துலயும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2000 வந்த இடத்துல இப்ப 4000 5000 எல்லாம் வருது அப்படின்றாங்க. ஏன்னா நாங்க குறைச்சி வாங்கி கூட வாங்கி குறைச்சி கொடுக்குறோம். அந்த அந்த இதுக்கெல்லாம் போல. ஆனா நாம வந்து ஏன்னா இந்தியால இன்னொரு பெரிய ஐரணி என்னன்னா, ரிசர்ச்சுக்காக ஆராய்ச்சிகளுக்காக செலவழிக்கப்படும் தொகைனா மன்மோகன் சிங் காலம் பீரியட்ல கூட 1% கொடுத்தாங்க. அது இன்னொரு 1% வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடிய PPP, அது மூலமா 1% கொடுத்தாங்கன்னா 2% வந்து ஆய்வுகளுக்காக நம்ம செலவழிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அது 0.6% தான். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இல்ல, புதிய அந்த டெக்னாலஜி எல்லாம் கோப்பப் பண்ற அளவுக்கும் இல்ல. இப்ப சமீபத்துல ISROல இருந்து 120 சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க. பிரைவேட் வரப்போகுது, இலான் மாஸ்க் எல்லாம் உள்ள வர போறான்னா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல சயின்டிபிக் ரிசர்ச் ரொம்ப படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த படுபாதாளத்துக்கு நம்ம பயோடெக்னாலஜில பெரிய அளவா இருக்கும். DBT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜில தான் ரொம்ப ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல, பீர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ்ல நிறைய ஆர்டிகல்லாம் வருது. ஆனா மற்றதெல்லாம் கம்யூனிகேஷன்ல நல்லா இருக்கு, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல இந்த டேட்டா அதுல எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது மட்டுமே போதுமா? இப்ப லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி டேட்டா வச்சு ஆட்டாவை டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது இப்ப இதுக்கு ரொம்ப பொருந்தது. பொதுவா அந்த டேட்டா சென்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுது தண்ணிய அப்படின்னா, பர்பஸ் வந்து கூலிங், ஹீட் எக்ஸ்ட்ராடினரியா வெப்பம் வந்து ஜெனரேட் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு தான் நாம வந்து மெயினா யூஸ் பண்றோம். இப்போ ஒரு ரேக் வந்து 10 ரூம் ஹீட்டர்ஸ்க்கு சமமா அந்த டேட்டா சென்டர்ஸ் இது பண்ணுது. ஏன் அப்படின்னா, அப்போ எதுக்கு என்ன வேணும் அப்படின்னா,
வாட்டர் பேஸ்ட் கூலிங் டவர்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ இன்னொன்னு ஹாட் வாட்டர் ஃப்ரம் சர்வர்ஸ், அதுல இருந்து வர்றத திருப்பி கூலிங் டவருக்கு போயிட்டு கூல் பண்ணி திருப்பி இந்த சர்வருக்கு அனுப்பணும். இதான் இந்த வாட்டர் சைக்கிள் இன் டேட்டா சென்டர். இப்போ நேச்சுரல் டேட்டா வாட்டர் சைக்கிள் வேற, இந்த டேட்டா சென்டர் இருக்க வாட்டர் சென்டர் வேற. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% ஆவியாயிருது, 20% தான் ரீசைக்கிள் பண்ண முடியும்னு இன்னொரு தரவு சொல்லுது. அது உண்மையா பொய்யான்றதுக்கான ஆய்வு தரவுகள் நம்மகிட்ட ரொம்ப மீகரா இருக்கு. சில அந்த கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் அதுக்கான வசதி இருக்கு. கம்ப்யூட்டர் வாங்கிடுவாங்க. ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இருக்குமா ஒரு காலேஜ்ல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இருக்கு. அதை ஹோல்ட் பண்ற அளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியல. அப்ப டேட்டா சென்டர்ஸ் பெரும்பாலும் யார்கிட்ட இருக்கு? அப்கோர்ஸ் அதானிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, நான் பின்னாடி வரேன். மைக்ரோசாஃப்டோ கூகுளோ அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இது இருக்கு. ஆனா எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம இங்க இந்தியால பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்தியன் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் என்னென்ன இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கிராஃப்ல சொல்றேன். அப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த ஈரப்பதற்குள்ள அந்த டேட்டா சென்டரோட ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும்ல, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வேலை பார்க்கறவங்க தண்ணி குடிக்கிறதுல இருந்து, சானிடேஷன்ல இருந்து, இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்ல இருந்து அது என்ன செலவழிக்குது. டேட்டா சென்டர் போக அது எங்க அமைஞ்சிருக்கோ நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல பெரிய லான் இருக்கும். அந்த லானுக்கான செலவழிக்கிற தண்ணி அப்படின்றதுல இதெல்லாம் எடுக்க விடுறாங்களா? அதெல்லாம் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விதான். இதான் இந்தியா டேட்டா சென்டர் கூலிங் மார்க்கெட் அப்படின்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப 2025 எப்படி இருக்கு, 2026 எப்படி இருக்கு, ஆனா 2030 எந்த அளவுக்கு ஹைக் இருக்குன்னு பார்த்தோம். இத நாம அது என்ன சொல்லியிருக்கோம், தொலைநோக்கு பார்வையோட அணுகிறோமா? அதற்கான திட்டங்கள் இருக்கிறதா? அதற்கான திட்டங்கள் மத்திய அரசிலும் சரி மாநில அரசிலும் சரி அதற்காக நிதி ஒதுக்கி இருக்காங்களா? இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப என்ன சொல்றோம், பொதுவா என்ன சொல்லியிருக்கோம், அங்கிருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கொடுக்கணும், தண்ணியும் கொடுக்கணும்ன்றதான அக்ரிமெண்ட்ல இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து அவனுக்கு அதை கொடுத்துட்டோம்னா இந்திய வாழ் ஜனங்களுக்கு மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறைய சரி செய்யறதுக்கு இது இருக்குமா? அப்போ டேட்டா சென்டரோட தாகத்தை தணிக்க போறோமா, இல்ல எளிய மக்களின் தாகத்தை தணிக்க போகிறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. நான் இதுல நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ரொம்ப சின்னதா இருக்கனால அந்த இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்போ இதுதான் அப்போ 31ல எந்த மாதிரி அளவுக்கு கூலிங் மார்க்கெட் போகும்ன்றத பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணுங்க. இங்க இருந்து எத்தனை மடங்கு கூடி இருப்பாங்களே, கிட்டத்தட்ட 4 மடங்கு கூட போகுது 2031. அதான் நம்ம இதான் இப்ப இருக்க இன்றைய நிலைமை நம்ம சொல்றோம் அப்படின்றது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப டேட்டா சென்டர் பூம் இன்னும் நீங்க போக போக நாட்கள் போக போக என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் டேட்டா சென்டர் பெருகத்தான் செய்யும். இப்ப நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு தரவு இந்திய தரவு என்ன சொல்றாங்கன்னா, அத்தனை பேர்ட்டையும் மொபைல் போன்லாம் இல்ல, 60% தான் மொபைல் போன் இருக்குன்றாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு போனோ அல்லது இதெல்லாம் சேர்த்து கியூமுலேட்டிவா என்ன சொல்றாங்கன்னா 60 பேர் தான் வாட்ஸ்அப்பையோ அல்லது இன்ஸ்டாகிராமையோ, இது எல்லாமே 60% தான் இருக்கு. மிச்சம் 40% இன்னும் இந்த மொபைல் டெக்னாலஜிக்குள்ளே வரல. அப்படி இருக்கும் போதே இவ்வளவு இருக்குன்னா அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ என்ன ஒரு டேட்டா சென்டர் எவ்வளவு தண்ணியை யூஸ் பண்ணுது அப்படின்னா, 1 மெகாவாட் டேட்டா சென்டர் 25,000 இருந்து 50,000 லிட்டர் பெர் டே. யோசிச்சு பாருங்க, 25,000 இருந்து 50,000 லிட்டர். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு ஹைப்பர் ஸ்கேல் கொஞ்சம் பெரிய அளவு டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுங்க, அது 100 மெகாவாட்ஸ் இருக்குன்னா 2.5 to 5 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே. இவ்வளவு தண்ணி யார் கொடுப்பா? இது அரசாங்கத்திட்ட என்ன மாதிரியான புரிந்துணர்வு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நம்ம பார்க்க முடியுமா? அது ஓப்பனா வச்சிருக்காங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்லாம் பப்ளிக் ஒப்பீனியனா கேட்க வேண்டியதுல மீட்டிங்ல சொல்லிட்டு EIA 2020 இதுல கூட கள்ளக்குறிச்சி இதுல கூட பேசணும். அந்த இதுல அதெல்லாம் இல்ல, பொதுமக்கள் பார்வைக்கே இல்லைன்னா அல்லது சுற்றுச்சூழல் அறிஞரோட பார்வைக்கே இருக்குமான்னா சந்தேகம் தான் அப்படின்றோம். அப்போ ஒரு டெய்லி டொமஸ்டிக், ஆனா என்ன பண்றோம், இது என்ன பண்றோம், இது நம்ம வீட்டு தேவைக்கு இது போதும் அப்படின்றோம். அப்போ வாட்டர் யூசேஜ் எஃபெக்டிவ்னஸ்ன்றாங்க, WUE அப்படின்ற அந்த வாட்டர் யூசேஜ் எஃபெக்டிவ்னஸ் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கான ஆய்வுகளுக்கான பணத்தை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. அது என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்முலா என்னன்னா டோட்டல் லிட்டர்ஸ் வாட்டர் யூஸ்டு பை கிலோவாட் ஹவர்ஸ் ஐடி எனர்ஜி அப்படின்னா இதை வச்சுதான் இந்த இதை கண்டுபிடிக்கணும். அப்ப குட் என்னவா இருக்கும்னா, இந்த என்ன சொல்லிக்கோம், 1 லிட்டர் பெர் கிலோவாட் ஹவர் சொல்றோம்.
பேடுன்றது 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ஒண்ணு. அப்போ பாதிக்கு பாதி நம்மளால குறைக்க முடியும் இந்த வாட்டர் யூசேஜ் எஃபெக்டிவ்னஸ் வச்சு அப்படின்றோம். இப்போ நீங்க பாருங்களேன், கூகுள்ஸ் என்ன பண்ண, கூகுள்ஸ் குளோபல் ஆவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா 0.18 லேக் ஆஃப் லிட்டர் பெர் கிலோவாட் ஹவர்ஸ்ன்றாங்க. அப்ப மெனி இந்தியன் டேட்டா சென்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்க. 1.8 இருந்து 2.1 அங்க கம்மி. கூகுள்ல அது அமெரிக்கால இருக்கிறது கம்மி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க தண்ணி இன்னும் ஆடம்பரமா தான் செலவழிச்சிட்டு இருக்காங்கன்றதா இன்னொரு புரிதல். அப்போ இந்தியா டேட்டா சென்டர் க்ரோத் எப்படி இருக்கு, அதுவும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ கரண்ட் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா தோராயமா ஒரு 950 மெகாவாட் இந்த 2024 இருந்துச்சு. இப்ப 20 லெவல் இருக்கு. அது கிட்டத்தட்ட 2 டபுள் மடங்கு ஆக போகுது. 4 மடங்கு ஆக போகுது. கிட்டத்தட்ட 4 மடங்காக போகும்போது 4500 பிளஸ் அப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க மெகாவாட்ஸ் பை 2030ன்றாங்க. அப்போ வாட்டர் டிமாண்ட் வந்து நிச்சயமா 2030 கூடத்தான் போகுது. அது 120 இருந்து 200 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே இருக்கலாம். அது எதுக்கு, கூலிங்க்கும் ஈக்குவல் டு டெய்லி வாட்டர் நீட் ஆஃப் அ சிட்டி லைக் நாக்பூரை பத்தி சொல்றோம். நான் இன்னும் இந்த டேட்டா வந்து மும்பைக்கும் சென்னைக்குமே இல்ல, நாக்பூர் வச்சு தான் இருக்காங்க. அப்ப என்னென்ன எதெல்லாம் இப்ப நீங்க டேட்டா சென்டரோட ஹாட்ஸ்பாட் பாத்தீங்கன்னா அது பூரா வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏரியா, வாட்டர் ப்ராப்ளம் உள்ளதா இருக்கு. மும்பைல கிட்டத்தட்ட 50% ஆஃப் இந்தியாஸ் டிசி கெப்பாசிட்டி, டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அங்க 50% இருக்கு. அங்க ஒவ்வொரு சம்மரையும் பயங்கர வாட்டர் கட். இப்ப எலக்ட்ரிசிட்டி கட் வர்ற மாதிரி வாட்டர் கட் எல்லாம் வந்தாச்சு. இன்னும் நம்ம இந்த துணை நகரங்கள்ல இல்லது சேட்டலைட் சிட்டில இதெல்லாம் நம்ம இன்னும் அனுபவிக்கல. ஆனா பெருநகரங்கள்ல, குறிப்பா சென்னையில, ஏன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலத்துல கூட அந்த அளவுக்கு இல்லை. இப்ப சேலம் வந்து சுயஸ் இதுல போயிருச்சு, அது விற்பனை பொருளாச்சு, மீட்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கான ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்து ஆயிருச்சு. அடுத்து மதுரையில எல்லாம் போட்டாங்க, அது என்னைக்கு வரும்னு தெரியாது. அடுத்து கோயம்புத்தூர்ல வரலாம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா மும்பை வந்து பெரிய வாட்டர் ஸ்ட்ரெஸ், வாட்டர் கட் வந்து நடக்குது ஒவ்வொரு சம்மர்லயும். அதே மாதிரிதான் சென்னையும் ஒரு டேட்டா சென்டர் ஹப்பு தான். அங்க வந்து ஏற்கனவே கிரவுண்ட் வாட்டர் கிரைசிஸ் இருக்கு, சிவியர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் கிரைசிஸ் இருக்கு. அதை என்ன பண்ண போறோம் அப்படின்றோம். அதே மாதிரி ஹைதராபாத்ல எல்லாமே நிலத்தடி நீரை பாதிக்குது, டிப்ளீட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போ அதை வந்து எப்படி மக்களோட போராடுறது, இந்த டேட்டா சென்டருக்கும் மக்களுக்குமான இது இருக்குல்ல. அப்ப 2019 நான் ஏற்கனவே சொன்னோம், டே 0 இது ஃபேஸ் பண்ணாங்க. வாட்டர் கிரைசிஸ் பெரிய அளவு வந்துச்சு. அப்போ ஒரு சிட்டி வந்து வறட்சியா போச்சுன்னா யாருக்கு கொடுப்பான் இந்த தண்ணியை? யார் கொடுப்பான்? டேட்டா சென்டருக்கா இல்ல சர்வருக்கா, சிட்டிசன்ஸ்க்கா? அப்படின்னா பெங்களூருக்கு இதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. பெங்களூருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய வாட்டர் கிரைசிஸ் வந்துச்சுன்னா தண்ணி வந்து யார் கொடுப்பாங்கன்னா டேட்டா சென்டர் கொடுக்க மாட்டான், மக்கள் தான் பிரதானம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்களோட அந்த மாநிலத்துக்கு அப்படி ஒரு செட்டப் இருக்கு. எல்லா கட்சிகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல, காவேரி நீரை தண்ணி வந்து இங்க கொடுக்க கூடாதுல எவ்வளவு யுனைட்டியா இருக்காங்களோ அதே மாதிரி சிட்டிசனுக்கு தான் ப்ரையாரிட்டி இங்க கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னா இப்ப நீங்க அணைகள்லாம் பெரிய அளவு, இப்ப அணைகள்ல இருக்க தண்ணி தேக்குறதே புனல் மின் நிலையங்களுக்கு இருக்கோ இல்லையோ, பெங்களூர்ல அத்தனை பேர் இருக்காங்க, தமிழர்களே அத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றதுதான் பெருவாரியான அணை தண்ணி அணை தேக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க, நீர் தேக்கங்கள் இருந்து அங்கதான் கொடுக்குறாங்க. பெருசாலாம் விவசாயத்துக்கு கர்நாடகாவே செலவழிக்கல அப்படின்ற டேட்டாலாம் நமக்கு இருக்கு. அப்போ இப்போ மகாராஷ்டிரால என்ன, இப்பெல்லாம் மகாராஷ்டிரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரியான தண்ணி எடுக்கும் போது குறிப்பா அந்த வறட்சியான காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அனுமதி தண்ணீரை பயன்படுத்துறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மும்பைல. ஏன்னா அவங்க காமன் பீப்புள்கிட்ட பேச முடியாது, அதனால என்ன பண்றாங்க, கட் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ரொடக்டிவிட்டி டேட்டா சென்டர்ல அது குறையும். அது என்ன லாஸ் ஏற்படுத்துன்றது அது ஒரு தனி கதை, அதுக்குள்ள எல்லாம் நாம போல. இதான் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இப்ப டேட்டா சென்டரோட நீர் தடத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. ஏர் கூலிங் தான் பெஸ்ட்ன்றாங்க. கிட்டத்தட்ட 95 இருந்து 100% வந்து ஏர் கூலிங் மூலமா அதுக்கு தண்ணி தேவையில்லை, வெளியே இருக்கிறது காத்த வச்சே பண்ணலாம். ஆனா சர்க்குலேட் ஆகி வர்ற காத்து என்ன ஆகும்? ஏற்கனவே காற்று மாசுனால எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க யார் இந்த ஏர் கூலிங் மெத்தடை பயன்படுத்தி இது பண்றாங்கன்னா, யோட்டான்ற ஒரு நிறுவனம் தான் அந்த இதை இது பண்ணுது. கிட்டத்தட்ட அவங்க தான் எஃபிஷியன்டா பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, க்ளோஸ்ட் லூப் கூலிங் இருக்கு. அத தண்ணி ஒரே தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி இது பண்ணுது. அது மூலமா எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னா 70%, 80% சொல்றாங்க. இது ஹைப்போதெட்டிக்கல் தான்.
ஆனா இந்த பில்ஃபரேஜ் அப்படின்ற பாத்தீங்களா, அந்த பில்ஃபரேஜ் எவ்வளவுன்றதெல்லாம் இது பண்ணல. அது என்ன, அது எங்க இந்த இது க்ளோஸ் லூப் கூலிங் என்ன என்ன சிஸ்டம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. அது யாரு ஓனர்னா அதானி, அதானி குரூப் தான் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பெங்களூர்ல என்ன பண்றாங்க, எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அப்போ அந்த கிரே வாட்டர் என்ன பண்றாங்க, சுத்திகரிச்சு அதை இந்த கூலண்டா பயன்படுத்துறாங்க. அங்க வரும்போது இது ஃப்ரெஷ் வாட்டர் ஆகுது 100%. நெக்ஸ்டான ஒரு பெங்களூர் கம்பெனி இதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பெங்களூர் அனுபவிச்சிருச்சு. கவர்மெண்ட் மக்களுக்கு தான் பிரதானம், முதல்ல அவங்க தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டதுனால அந்த ஒரு ஏற்கனவே அந்த ஒரு பெரிய பிரச்சனையை அணுகுனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை வச்சு, சீவேஜ் ட்ரீட்டட் வாட்டரை வச்சு நம்மளால கூல் பண்ண முடியுமா அப்படின்னு பண்றாங்க. அது ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட்ரா பெங்களூர். ஆனா இது இந்த டேட்டா ஹப் டேட்டா சென்டர் எண்ணிக்கை கூடுச்சுன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு இல்லை, ஒரு டிஸ்பேரிட்டி வரும். அந்த கிரே வாட்டரோட அளவுக்கும் இந்த டேட்டா சென்டர் கூல் பண்றதுக்கும் சமநிலையெல்லாம் வருமானா அது வேற இல்லை. ஏன்னா அந்த லிக்விட் வாட்டர் வேஸ்டேஜ் சொல்ல கிரே வாட்டர் இதை ரீசைக்கிளிங்க இங்க பெருசாலாம் நடக்கல. பெரும்பாலும் நீர்நிலைகள்ல தான் பழகுது, ஏரிகள்லையும் குளங்கள்லையும் ஆறுகள்லையும் தான் கலக்குது. அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கான ஒரு விஷயம் தான். அதுக்கு இன்னும் அது வேற பிரான்ச். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்தியால ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுமே தொடர்பே இல்லை. நீங்க பாருங்க, வட்டம் என்ன சொல்றோம், கேதார்நாத் பத்ரிநாத்ல இந்த டூரிஸ்ட் ஆத்தோட காத்தங்கரை கட்டே கட்டுறான். ஒவ்வொரு தடவையும் கிளவுட் பஸ்டிங் நடக்கும் போது அத்தனை பில்டிங் அடிச்சுட்டு போயிருது. இங்க பிடபிள்யூடிக்கும் வாட்டர் போர்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, அவங்க பேசிக்கிறதே இல்லை. இந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ கியூமுலேட்டிவா எல்லாரும் உட்காந்துதான் தீர்மானிக்கணும். யாரெல்லாம் எல்லாத்துலயுமே வாட்டர் இணைஞ்சுதான் இருக்கு, அதுல ஒன்றும் மாட்டுக்கிறதே இல்லை. அவங்க எல்லாம் கூடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படின்றது. இன்னொன்னு லிக்விட் இமர்ஷன். இப்ப இந்த டேட்டா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க சார், நான் காமிக்கிறேன். அதை என்ன பண்றாங்க, அதை சப்மர்சிக் தண்ணியிலே வச்சு பண்ணுவாங்க. அந்த இதுல 99 அது என்ன செய்யும், அதெல்லாம் இப்ப இது டெஸ்டிங்ல தான் இருக்கு. இந்த இதெல்லாம் டெஸ்டிங்ல தான் இருக்கு. எந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகுமா அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் இல்லை, பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் சர்வர்ஸ் பொதுவாக என்ன பண்றோம், இந்த டேட்டா சென்டர்ல 22 டிகிரி சென்டிகிரேட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 22 வரும்போது தானே இப்ப ரெஃப்ரிஜரேஷனுக்கு அது கொஞ்சம் கூட இருக்கு. அப்ப 27 டிகிரி சென்டிகிரேட்ல எப்படி இஃபெக்டிவா ஒர்க் பண்ணுச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணலாம், வாட்டரை கன்சர்வ் பண்ணலான்னு ஒரு இது பண்ணுது. அதுல 40% இது பண்ண அவங்க பண்றதுதான் அந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் பாலிசியை எப்படி வச்சிருக்காங்க, அவங்க இதை பண்ண போறாங்க அப்படின்றது இன்னொரு தரவு. இதுதான் இது வாட்டர் இன்வர்சிங். அந்த டேட்டா சென்டர்ல தண்ணியில வச்சு அதுக்குள்ள இருக்க மாதிரி அப்போ ஹீட்டை குறைக்கலான்றதுதான் இந்த இதுக்கான டெக்னாலஜி. இதெல்லாம் ட்ராக்கிங் ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெருசா அது ஜூம் பண்ணி பார்க்க முடியாது, தெரியல. இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, ஜப்பான்ல எவ்வளவு இருக்கு, சிங்கப்பூர்ல எவ்வளவு இருக்கு, யூஎஸ்ல எவ்வளவு இருக்கு, இதுலலாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த டிமாண்ட் ஃபார் டேட்டா சென்டர்ஸ் இன் வேரியஸ் செக்டர்ஸ் எந்தெந்த பண்ணும். ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியமாயி போச்சு. இப்ப அக்ரிகல்ச்சர்ல என்ன சொல்லிருக்கோம், ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லா ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நீங்க எதுக்கு போய் நிலத்துக்கே போய் தண்ணி மோட்டர் ஆன் பண்றீங்க, வீட்டுல இருந்தே மொபைல வச்சு பண்ணலாம். ஏஐ அசிஸ்டட் அக்ரிகல்ச்சர்லாம் வந்தாச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். அப்ப அந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரும் வந்துருச்சுன்னா என்ன பண்ண போறோம்? பொதுவா என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த 54% ஹைப்பர் ஸ்கேல் தான் பெருசா எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி எவ்வளவு எடுத்துக்கிறது, என்டர்டைன்மெண்ட் மீடியா இப்ப 2% சொல்றோம். இன்னும் கூட இருக்கான வாய்ப்புகள் இதுவுமே பெருசால நம்ம கரெக்டான டேட்டா கிடையாது, ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றோம். ஏன்னா இங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்ல தான் வாழ்றோம். அது மூலமா தான் நம்ம முதல்வரையே தேடுறோம். அந்த மாதிரியானது இருக்கு. அப்ப இந்த டேட்டா இந்தியா கிடையாது, இது ஹோலிஸ்டிக்கா தான் போட்டிருக்கு. இந்தியால இது இன்னும் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும் அப்படின்றது இது இருக்கு. அதே மாதிரி மால்ஸ் எல்லாம் நிறைய மால்லாம் இருக்கு. அது ஃபுல்லா மானிட்டர் பண்றாங்க, பினான்ஸ்ல பண்றாங்க, எல்லாத்துலயும் பண்றாங்க. இதான் அந்த பை சார்ட். இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் இது ரொம்ப டெக்னிக்கலா போகும், அதனால நான் அதுக்குள்ள போல. அப்போ இந்தியால என்ன மாதிரியான பாலிசி இருக்கு, அதை எப்படி கொண்டு போறது அப்படின்றது இருக்கு. இப்ப நீங்க டேட்டா சென்டர் பாலிசி 2020 இதை அமெண்ட் பண்ணிட்டாங்களா, ஆக்டா வந்துருச்சாங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்போ இதெல்லாம் பெரிய வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி ரிப்போர்ட்டிங்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா தெரியல. அந்த அளவுக்கான தண்ணி வசதிகள்லாம் நமக்கு இருக்கதா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி கிரீன் டேட்டா சென்டர் கைட்லைன்ஸ், இந்த மெய்டி, இந்த ஸ்டாண்டர்ட், இதுல பிஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இருக்குன்னா இதை எப்படி கொண்டு வரதுன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டெக்னிக்கலா அந்த இதுக்கு போக வேணாம். அதே மாதிரி ஸ்டேட் ரூல் மகாராஷ்டிராலாம் அப்படி சொல்லியிருக்காங்க, டேட்டா சென்டர் பூரா 100% ரீசைக்கிள் வாட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க.
ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்ணா அந்த டேட்டா சென்டர் பூரா நீங்க என்ன பண்றாங்க, மழைநீர் சேகரிச்சு அந்த தண்ணியை கூல் பண்றதுக்கு இது பண்ணிக்கங்கன்னு நம்ம ஸ்டேட்டுக்கான பாலிசி இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரியல. அப்போ இதுதான் நம்மளுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதை வந்து இவ்வளவு சொல்லியிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. வாய்ப்பளித்த மகனுக்கு மிக்க நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு பெரிய வழக்கமா சொல்ற வார்த்தையில பெரியன்னு சொல்றோம். ஆனா நிறைய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மிகுந்த பரப்புல கொண்டு போக வேண்டிய அறிவியல் பிரச்சார உரை தான் இது. நாம தொடர்ச்சியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பேசாம இருக்கிற ஒரு நீர் சம்பந்தமான மேலாண்மை போயிட்டே இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு அதை ஒரு துவக்க புள்ளியா இங்க கள்ளக்குறிச்சியில பொதுவாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில இணையவழியில நம்ம அதுக்கான ஒரு துவக்க புள்ளி முன் வச்சிருக்கோம். டேட்டா சென்டர் மூலம் நம்ம இழக்கிற நீர், மரநீர்ன்ற பேரை நம்ம இழக்கிற நீர் மேலாண்மையில நம்ம எவ்வளவு கவனம் வேணும், இந்த புரிதலை இந்த உரையாடல் வளர்த்தெடுக்கணும்னா அதுதான் இந்த நிகழ்வோட வெற்றின்ற அந்த பார்வையில் வச்சுக்கிட்டு தோழர்கள் கேள்விகள் கேட்கறவங்க கையை உயர்த்துங்க, அழைக்கிறேன். ரிஷி சரவணலாம் இருந்தாரு. செகா வேல்முருகன் தோழர். வணக்கம் தோழர். பேசுங்க பேசுங்க. வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பல்வேறு தளங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல நீர் மேலாண்மையும் தற்போது காலச்சூழல்ல மாடர்னா ஆயிட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறத விட வளர்ந்து வர நாட்டுல நம்ம ஒரு நாடா இருக்கோம். அப்படி இருக்கும்போது தண்ணியை வந்துட்டு வளர்ந்த நாடுகள் இங்க வந்து நிறைய கன்சியூம் பண்றாங்க. அந்த வகையில நமக்கான தண்ணி நம்ம இழக்கிறோம். இது வந்துட்டு வளர்ந்து வட நாடா இருக்கிறதுனால நம்ம பல்வேறு வகையில வெப்பமயமாதல், தண்ணியை வந்து எடுக்கிறது, சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழ்நிலை வந்து சீர்கெடுவது, இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அரசு வந்துட்டு இதுல கவனம் செலுத்தி முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தோழர். தோழருடைய உரையில இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஐடி சென்டர்கள்ல எப்படி வந்து தண்ணி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது, மற்றும் தண்ணி எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம எவ்வளவு தேவைக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு தோழர். என்கிட்ட கேள்வி இல்லை, வாய்ப்புக்கு நன்றி தோழர். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர். பானரேக்கா தோழர் பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஏற்கனவே மழைநீர் பற்றிலாம் பேசியிருக்கோம், புத்தகங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி நம்ம நாட்டுக்கு வருதுன்னா நம்ம நல்லா சந்தோஷப்படுவோம், இது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களேன்ட்டு. மழைநீர் பற்றி தெரிஞ்ச பிறகு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இதுக்காக தான் இந்தியாவை தேடி வராங்களா அப்படின்ற அளவுக்கு நினச்சிருக்கோம். அதே இப்போ டேட்டா சென்டர்ன்றது எனக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது. டேட்டா சென்டர் மூலமாக இவ்வளோ போகுதா அப்படின்னு. நெட்ஃப்ளிக்ஸ்லனா வீட்லேயே உட்காந்து படம் பார்க்குற வசதியாக இருக்குது, தேட்டருக்கு போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற ப்ளஸ் நமக்கு இருக்கிற வசதி மட்டும்தான் யோசனை பண்ணுறோம். இது தெரிஞ்சது. சார் வந்து ஒரு கேரளாலேருந்து இந்த சாணி கொடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு நான் சரியாக கவனிக்கலையா, அதனால என்ன நமக்கு நஷ்டமாகுது, அதனால என்ன மழைநீர் வந்து நம்மளுக்கு வீணாகுதா, ஃபெர்டிலைஸ் தயாரிக்கிறதா, அதை என்னால் சிங்க் பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுல இருக்க மழைநீர் தான் அதுவும். மாடு வளர்க்குறோம்ல, இந்த கழிவு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க மழைநீர் இருக்குல்ல, அதை வந்து இங்கே பயன்படுத்தலாம். இங்கேயே நமக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. வயல்வெளிகளுக்கு சாணம் வந்து தேவையா இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்க்காரங்களே இது பண்ணாம கேரளாக்கு வந்து லாரி லாரியா அள்ளிட்டு போறாங்க. அந்த சென்ஸ்ல சொன்னேன். மற்ற மாநிலத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா நிறைய பேசணும் போல இருக்கு, இது நிறைய தேடி படிக்கணும் போல இருந்தது.
நீங்க டேட்டா சென்டர்லாம் அப்போ இந்தியாவில் ஏழை இருக்கா, கடைசி ஸ்லைடு கூட காமிச்சிங்க. அப்போ இன்னும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இல்லையா, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. நீர் மேலாண்மைன்னு பொதுவா சொல்லிடுவோம், நீர் சேகரிக்கணும், மழைநீர் சேகரிப்பு இப்படியே போயிடும். மழைநீர் குறித்து வந்து குறைவான தகவல்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நிறைய சொன்னீங்க சார். நன்றி. நன்றிங்க சார். நன்றி தோழர். செக்கா ஒரு கேள்வி கேட்டிருந்தார் தோழர், சாட்ல போட்டிருந்தாரு. குளிரூட்டுவதற்கு பதிலாக நீருக்குள் மூழ்க வைத்தல் அல்லது மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்துவதில் நமக்குள்ள சவால்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுதான் என்னன்னு இன்னும் நம்ம ரிசர்ச்சே பண்ணல. டேட்டா ஹப்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது பூரா வெளிநாட்டுக்காரன் தான் பண்றான். இப்போ இன்னொன்னு நீங்க எப்படி வந்து பிடி காட்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த மன்சாண்டோ நிறுவனமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அது கிடையாது. இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம். எந்த பயாஸ்டா இல்லாம அவங்களுக்கு ஃபேவரா இல்லாம ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை சம்மர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல வந்து என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட அதுலயும் 70% தண்ணி வரும். அது எத்தனை தடவை நீங்க பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, கண்டாமினேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. அதுக்கான ரிசர்ச் எல்லாம் இன்னும் பெருசாலாம் வரல. ஆனா முயற்சி இருந்துட்டு இருக்கு. அது பூரா இது ட்ரையல்ல தான் இருக்கு, டெஸ்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வரல, வேற வழி இல்லையே, ஆல்டர்னேட்டிவ் போடும். டேட்டா வந்து தவிர்க்க முடியாதுல்ல. அதனால டேட்டா ஹப் வந்து டேட்டா சென்டர்ஸ்லாம் நிறைய வர வேண்டி, அதனால கிரீன் என்ன சொல்லிக்கோங்க, எனர்ஜி எஃபிஷியன்டா, வாட்டர் எஃபிஷியன்டா உள்ள டேட்டா சென்டர்ஸை எப்படி பண்றாங்கன்னு வேற நாடுகள் எல்லாம் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டிலையும் நடக்குது. ஆனா இன்னும் ஃபுல் ஸ்விங்ல போல, அதுதான் பிரச்சனை. சுகுணேஷ் அட்மிட் பண்ணுங்க. சுகுணேஷ் தொடர். சார் குட் மார்னிங். வணக்கம் சார். இந்த வரைவு தான் போச்சு. கார்த்தி சொன்ன மாதிரி வரைவுகள் தான் இருக்கு 20ல. அந்த பில்லு பாஸ் ஆனதா என்னன்னு தெரியல இன்ன வரைக்கும். அதை ரீசெக் பண்ணுவோம். ஆனா அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னால அது பெருசா எந்த பத்திரிகையிலையும் வரல. அமெண்ட் பண்ணிருக்கலாம், அமெண்ட் பண்ணாமலே இருக்கலாம். அதை ரீசெக் பண்ணணும் அந்த பில்ல. மேகதாது அணையோட இணைத்து பார்க்கலாமான்னு இன்னொரு கேள்வி சேர்த்து வச்சிருக்காரு. இருக்கலாம், அவங்களுக்கே தண்ணி தேவைப்படுதுல மேகதாதுல. ஏன்னா இன்னும் நாங்க தண்ணீரை வர்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கே தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே பத்தலைன்னு தான் சொல்றாங்க. ஒரு வகையில நாமளே பண்ணுவோமா, பக்கத்து வீட்டுல நான் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரல, பெரிய கான்ட்ரவர்சியலான ஆர்குமெண்ட். நாமளே வந்து தொடர்ச்சியா வந்து எங்க தண்ணியை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வாட்டர்ல மீட்டர் கொடுத்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போமா, ஒரு நாள் 2 நாள் கொடுக்கலாம், அவ்வளவுதான் பெருந்தன்மை இருக்கு. தண்ணீருக்கான சண்டைகள், தெருச்சண்டைகள், குழாயடி சண்டைகள்லாம் நீங்க பார்த்திருக்கோம், நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அந்த அளவுக்கு பெருந்தன்மையெல்லாம் வரல. முன்னாடி மாதிரி வீட்டு தின்ன வெளியே இருந்து வர்றவங்களுக்கு கட்டி வச்சிருக்கோம், வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், சாப்பாடு கூட கொடுப்போம். இப்ப நடக்குமா? ஒரு சாதாரண பாட்டில் வாட்டரு ரொம்ப பஸ்ல போகும்போது தண்ணி தவிக்குதுன்னு ஒருத்தர் மனசை விட்டு கேட்க முடியுமா? கொஞ்சம் தண்ணி கொடுக்கலன்னு கேட்க முடியுமா? ஒரு வாய் ரொம்ப உலர்ந்து போயிருக்கு, நான் டயபெட்டிக் வேற, நீங்க கொடுத்து நான் காசு போட்டு வாங்கிக்கேன்னு தான் நம்ம பண்றோம். அப்படிதானே? ஒரு ட்ரெயின்லயே போறோம், லோவர் பெர்த் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி நான் கூட கொடுத்து வந்திருக்கேன், நீங்க எப்படி கேட்க போச்சுன்னு சண்டை போறதெல்லாம் வச்சு மனித மாண்புகள், மனித தன்மைகள்லாம் இப்ப மாடர்ன் ஈரால குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அந்த பெரிய பரோபகார சிந்தனைலாம் இனிமேல் இருக்குமான்னு தெரியாது. எல்லாருமே தனித்தனி தீவுகள் ஆயிட்டோம். அதனால பெரிய உதவியெல்லாம் நாம அண்டை வீட்டார்கள்ட்டே கேட்க முடியாது. அண்டை மாநிலத்துல சொல்லவே வேணாம். நீங்க இது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்றாங்க, இந்த இது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, என்ன பண்றாங்கன்னா 1000 பேருக்கு என்ன சொல்றாங்க, ஒரு 100 பேருக்கு 7% தான் நமக்கு வேலையே இருக்குன்றாங்க. டேட்டா சென்டர்ல நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா டேட்டா சென்டர் பெருகுது, ஏஐ அசிஸ்டட் இது வந்துட்டனால இந்த பக்கம் ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸும் கூடுதலா வரப்போறதுன்றதுதான் இது பண்ணும். இது மாதிரி எஃபிஷியன்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். முன்னாடிலாம் ஒரு ரூம் நிறைய ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அதோட மெமரியே 4 MB தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு மைக்ரோ SD கார்டே 128 GBக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. அந்த மாதிரி நீ தொழில்நுட்பத்துல பெரிய பெரிய தாவல்கள் இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றது பயமா தான் இருக்கு. ஏன்னா எங்களோட ஒரு வாத்தியாரோட பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேல் நான் இது கல்யாணம் பண்ண அந்த சொல்லிட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்குமா, வயசு போயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. என் குழந்தை வந்து ஒரு தண்ணி இல்லாத நாட்டுல அவதிப்படணும்னு நான் விரும்பல, அதனால நான் கல்யாணமே பண்ணிக்கலன்ற அளவுக்கான இந்த ஜென்சி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. என்ன இருக்குன்னு இப்பயே நீங்க பர்த் ரேட்டே ரொம்ப குறைஞ்சிருச்சு, அந்த பக்கம் கூடுது. ஆனா மார்டாலிட்டிலாம் கூடுது, தாய் சேனலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. அதான் சொல்றேன், நம்ம என்ன பண்ணோம், கியூமுலேட்டிவா பார்க்கணும் தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். நம்மளுடைய பாப்புலேஷன் பெரிய பிரச்சனை தான்.
அந்த அத்தனை பேருக்கும் கேட்டர் பண்றது அரசியல்வாதிகளுக்கு பெரிய சிக்கலாகவும் சிரமமா தான் இருக்குன்றது மாற்றுக்கிறது இல்லை. நன்றி. சிக்னேஷ் பேசுங்க. சார் என்னோட கொஸ்டின் ஆனா இப்போ இதுக்கு மாற்று வழி அந்த ஏர் கூலிங் இம்ப்ரெஷன் கூலிங்லாம் அந்த தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்க இல்லைங்க சார், அது எந்த லெவல்ல இருக்கும்? அதை பயன்படுத்தினா இப்போ இந்த தண்ணீரோட பயன்பாட்டை குறைக்க முடியுமா சார்? அதுதான் அந்த அது ஏர் சொல்றாங்க, ஏர் அட்மாஸ்பரிக் உள்ள ஏரை வச்சு கூல் பண்ண முடியுமா, ஹியூமிடிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியுமான்ற முயற்சி இருக்கு. ஆனா இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஆனா அங்கிருந்து உள்ள இருந்து வந்த காத்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, சூடாகும். அது எப்படியான தாக்கத்தை மரங்கள்ல செடிகள்ல ஏற்படுத்துது மனிதருக்கு. இன்னொன்னு அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்ப இந்த டேட்டா சென்டர்ஸ்னால மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பேசும் படம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல சினிமா தியேட்டர் பக்கத்துல கமலஹாசன் வந்து கூடியிருப்பாரு. அந்த சினிமா சவுண்டுல தான் ஒரு தூக்கம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. பிரெயின் வந்து என்ன பண்ணும், இப்போ ஒன்றும் இல்லை, டிக்லிங் சவுண்டு, கடிகாரம் ஓடுது, நைட்டு மட்டும் இந்த கடிகார சவுண்ட் எல்லாம் கேட்குது இல்ல, அந்த கேட்கறது திடீர்னு எதிர்ச்சாதான் கேட்கும், மற்ற நேரத்தில் அதை இக்னோர் பண்ணிடும், மூளை இக்னோர் பண்ணிடும். ஆனா இது என்ன நடக்குது, இந்த சவுண்டை மூளையை இக்னோர் பண்ணாலும் இந்த கான்ஸ்டன்டா இருக்க ஹம்மிங் சவுண்ட் என்ன ஆகுதுன்னா கார்டிசால் அளவை கூட்டுதான். கார்டிசால் வந்து மன அழுத்தத்துக்கான காரணி. இப்ப இது வந்தனால தேவையில்லாம கோவப்படுறது என்ன காரணம்னே தெரியாம சண்டை வந்துடும் வீட்லயும் சரி. இதுல அது காரணம் ஹிட்டன். இது வந்து டேட்டா சென்டர் ஸ்கூல் பக்கத்துல இருக்க குடியிருப்பு பகுதியில அனலைஸ் பண்ணிட்டான். அது ஒரு ஹம் சவுண்ட் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு மேல இருந்து தண்ணி சொட்ட சொட்டா வரும்போது முதல்ல ஒன்றும் தெரியாது. ஆனா பின்னாடி வர வர என்ன பயங்கரமா பூதாகரமா அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரியான டேட்டா சென்டர் இருந்து வர சவுண்ட் பொல்யூஷனும் பெரிய பிரச்சனையா வருது, மன அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு யூஎஸ்ல பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இதுல அந்த தரவுகள்லாம் இல்லை. சுற்றுச்சூழல் சார்ந்த ரிசர்ச்சா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பார்க்கலாம், சீரியஸா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அதுவும் பண்ணணும், என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றிப்பா. குமரேசன் தொடர். தோழர்களே வணக்கம். கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நிறைய எனக்கு தோழர் பேச பேச எனக்கு என்ன சிந்தனை ஏற்பட்டதுன்னா, முதல்ல ஏற்பட்டது இந்த 3ஆம் உலக போர் என்பது ஏற்படுமானால், 3ஆம் உலக போர் என்பது மூழுமானால் அது தண்ணீருக்காகத்தான் மூழும் அப்படின்னு ஒரு இது உண்டு இல்லையா, கருத்து. ஏன்னா அது அந்த போரை நோக்கி தள்ளுகிற ஏற்பாடுகள் தானோ இவையெல்லாம். இந்த நீர் சுரண்டல் என்பது அதை நோக்கித்தான் திட்டமிட்டு போர் நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் போராக இருக்காது. ஆனா போர் நடந்தா அதுலயும் கூட சம்பாதிக்கலாம்னு பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த சிந்தனை ஏற்படுது. அதை நோக்கி தள்ளுகின்ற ஏற்பாடாகத்தான் அந்த நீர் சுரண்டல் என்பது உலகளாவிய இந்த சுரண்டல் சக்திகளால் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். தோழர் வந்து அதை உள்ள நுட்பமான அரசியலையும் சுட்டி காட்டினதுனால இது இந்த உலகளாவிய அரசியலையும் கூட இணைச்சு பார்க்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதே போல அது மழை நீர் சேகரிப்பு பற்றி பேச ஆரம்பிச்சோம் ஒரு காலத்துல. இப்ப என்னடா மழை நீர் மீட்பு பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது இது ஒரு வளர்ச்சியா அல்லது ஒரு வீழ்ச்சியா அங்க பெரிய கேள்வி வருகிறது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் தேவைகள், அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த முன்னேற்றங்கள், அதற்கான தேவைகள், இதெல்லாம் நம்ம மறுக்கல. அதெல்லாம் எளிய மக்களுக்கு போய் சேர்ந்தா இல்லையாங்கிறதா நம்முடைய போராட்டமாக இருக்கிறது. ஆனா யாருக்கு போய் சேர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்க, இதற்கு என்ன தீர்வுங்கிற கேள்வியாகவும் இணைச்சு யோசிக்க வைத்திருக்கிறார் தோழர் தினகரன். இதுல வந்து பல்வேறு விஷயங்கள், நுட்பமான பல்வேறு நீரை பற்றி பேசிட்டு வருகிற போதே, அந்த நீர் சுழற்சி இதெல்லாம் பற்றி பேசிட்டு வருகிற போதே, எப்படி இந்த கிடங்கு அந்த அரிசி சேமிப்பு நிலையங்களில் நன்றாக இருக்கிற அரிசியை கூட முளை விட்டு விட்டது என்று ஒரு போலியான சான்றிதழ் கொடுத்து விற்பனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த கூட்டுக்களவாணி சிஸ்டம்னு ஒண்ணு உண்டு, குரோனி கேபிட்டலிசம். இது இன்னொரு விதமா, அதுக்குள்ளே இன்னொரு விதமான குரோனியாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தோழர் அப்படிப்பட்ட தகவல்கள் கொடுத்தாரு. அது போல அதாவது தோழர் சொல்ல சொல்ல இன்னொரு சிந்தனை எனக்கு வந்தது. அதாவது
அந்த உடன்பாடுகள் அந்த பெரிய பெரிய டாட்டா நிறுவனங்கள் எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களை, குறிப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த நிறுவனங்களாக இருக்கிற போது அவர்களோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்பாடுகளில் முக்கியமா அந்த நீர் வழங்கியாக வேண்டும், மின்சாரம் தடையின்றி வழங்கியாக வேண்டும் அப்படிலாம் இருக்கு. அதே போல அவங்க தரப்புல தொழிலாளர்களை எப்படி நடத்த வேண்டும், சமூக பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அதெல்லாம் அந்த உடன்பாடுகள் இருக்கு. முதல் பகுதி கராராக செயல்படுத்தப்படுகிறது. இங்கிருந்து கொடுக்கப்பட வேண்டியது கரார், நீரும் மின்சாரமும் என்பது தடையில்லாம கிடைப்பது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனா தொழிலாளர்களை அவங்க எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதற்கும் அல்லது சமூக பொறுப்பை உண்மையிலேயே நிறைவேற்றுகிறார் என்பதற்கும் எந்த விதமான சான்றுகளும் கிடையாது, அதுக்கான பொறுப்பேற்பும் கிடையாது என்கிற காட்சியும் பார்க்க முடிகிறது. அது மாதிரி வாழ்க்கையில நாம விரும்பியோ விரும்பாமலோ இந்த டாட்டாக்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய வாழ்க்கை சூழல் ஏற்படுத்தி விட்டார்கள். சாதாரண ஒரு கைபேசியில ஒரு சின்ன தகவல், ஒரு மேப் பார்க்கணும்னா கூட அதுக்குள்ள அது வந்துருது இல்ல. நான் போக வேண்டிய இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கான ரூட்டு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேப்பை இறக்கி பார்க்கறேன்னு வச்சுங்க, மேப் அந்த ஆப்பை அதுக்குள்ள டாட்டா வந்துருது இல்ல. இன்னும் எவ்வளவு, அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். நம்ம எவ்வளவு இன்னைக்கு டாட்டா மையங்கள் இல்லாமல் அல்லது நமக்கான டாட்டாக்கள் இல்லாமல் என்ன வாழ்ந்துட முடியும், அப்படி திடீர்னு அதெல்லாம் துண்டிக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கான வாழ்க்கை கட்டாயத்தை ஏற்படுத்தி விட்டு, ஆனா அதற்கு விளையாக இந்த தண்ணீரை உறிஞ்சுகிற இந்த ஏற்பாடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது. இதுல தோழர்கிட்ட சில கேள்விகள் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நம்ம பழக்கி விட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இது மற்ற நாடுகளில் எவ்வாறு கையாளுகிறார்கள், மற்ற நாடுகள்னா இது வெற்றிகரமாக கையாளக்கூடிய நாடுகள், சீனா உட்பட. ஏன்னா அங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு தரவு மையங்கள், தரவு நிறுவனங்கள் இருக்கின்றன. மிகப்பெரிய அளவுக்கு நீருக்கான அழுத்தம் இருக்கிறது என்ற பிரச்சனை அங்கேயும் எழுந்தது உண்டு. அங்கே எவ்வாறு கையாளுகிறார்கள் என்ற தகவல், அதுபோல வேறு சில வெற்றிகரமாக கையாளுகிற நாடுகள் என்று இருந்தால் அதை பற்றிய தகவல்கள் தோழர்கள் இருக்குமானால் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நீங்க இந்த மாற்று முறைகள் பற்றி சொன்னீங்க. அந்த கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி, இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னாடிதான் நம்ம முதலமைச்சர் கூட சென்னையில இருக்கிற அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்துக்கு போயிட்டு வந்தார், ஆய்வு நடத்தியதாக சொன்னார். நான் அங்க போயிருக்கிறேன், செய்தியாளராக சென்றிருக்கிறேன். அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது அந்த தண்ணீர். ஏன்னா நாங்க நம்பிக்கையோடு குடிக்கணுமேன்றக்காக அந்த அந்த இயக்குனரும் அந்த மற்ற ஊழியர்களும் அவங்க உங்களால குடிச்சு காமிச்சுட்டு தான் எங்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்புல அவங்க இருக்கிறாங்கல்ல. அப்ப அவ்வளவு சிறப்பா இருந்து, ஆனாலும் அது இந்த குடிநீர் தேவைக்காக இல்லை, நாங்க அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்காக தான் அதெல்லாம் தயார் பண்றோம், அவங்க சுத்திகரிப்பு நோக்கங்களுக்காக அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கிறாங்க, அவருடைய தண்ணீர் அந்த குளுமைப்படுத்துகிற நோக்கங்களுக்காக எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த கழிவு நீர் சுத்திகரிப்புக்கான அந்த ஏற்பாடை பத்தி நீங்களும் சொன்னீங்க. அதை ஏன் கட்டாயமாக்க முடியல? சட்டப்படி அதுதான் நீங்க செய்யணுங்கிறத ஏன் கட்டாயமாக்க முடியல? அதுல என்ன கொள்கை பிரச்சனை இடிக்குது? ரெண்டாவது, அதே போல இப்போ நீங்க சுழற்சி முறையை பற்றியும் சொன்னீங்க, சைக்கிளிங். அதனால ஓரளவுக்கு இனிமே அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை வரும்போது புதிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பழைய தண்ணீரை பயன்படுத்தும்போது பெருமளவுக்கு அந்த பயன்பாடு குறையும், சுரண்டல் குறையுங்கிற ஒரு நல்ல யோசனையை சொன்னீங்க. அப்ப அதையே இன்னும் கட்டாயப்படுத்தல. இந்த அளவுக்கு இப்ப நீங்க ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன அப்படிங்கிற போது, இன்னும் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஆராய்ச்சிகள்ல இப்படிப்பட்ட 2 முக்கியமான மாற்றுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் அதை செயல்படுத்துவதே அல்லது அந்த புதிய நிறுவனங்களுக்கு, இப்ப கூட கூகுள் நிறுவனத்திற்கு இங்க பக்கத்து மாநிலத்துல மிகப்பெரிய இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க டாட்டா சென்டர் தான் அமைக்க போறாங்க. அந்த பிச்சை அதனால கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிலாம் சொன்னார். நீர் அழுத்தத்தை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. ஏன்னா அப்படியான உடன்பாடுகளில் கையெழுத்திட போது இதெல்லாம் கட்டாயமாக்குவதில் அரசாங்கங்களுக்கு இருக்கிற தடை என்ன? அல்லது இதை பற்றி அறியாமையா அல்லது ஒரு விதமான அரசியல் உடந்தைத்தனமா? இது பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம குடிக்கிற தண்ணி, இப்ப நீங்க ரீசைக்கிள் பிளான்ட்னே முதல்ல பேசிக்குவோம். ஒரு ரீசைக்கிள் பிளான்ட் வைக்கணும்னா அதுல மைக்ரோபயாலஜில 3 விதமான செட்டப் வேணும்.
பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி 3 இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு 3 இதில் வைக்கணும். ஆனா இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த இட ஆக்கிரமிப்பு இருக்கு பாருங்க, அது வந்து பெரிய லெவல்ல இருக்கு. இதுக்கு இன்னொரு டேட்டா சென்டரே வந்து இது பண்ணிடலாம். நீங்க எந்த இதுலயும் எடுத்துங்க, சாயப்பட்டறையில கூட எடுத்துங்க, இல்ல எந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ரீசைக்ளிங் பிளான்ட் இந்த யூனிட்டை விட அதோட காஸ்ட் 1.5 மடங்கு அதிகம். அதனால ப்ரொடக்ஷனை தான் கூட்டுவானே ஒழிய ரீசைக்கிளுக்கு செலவழிக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல, ஒரு தேவையான அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்து கூட அதை நம்ம வாங்கிடலாம். இப்படிதான் நம்ம இந்த அரிசியவே வாங்குறோம். இது நல்லது, போலி சர்டிபிகேட். மனிதர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மனிதர்களை வந்து எவ்வளவு சுலபமா நம்ம வாங்கிடலாம். ஏன்னா குறைச்ச விலைக்கு வாங்க முடியாதுன்னா கூட விலைக்கு வாங்குறான்றதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து தேவையில்லாத உண்மைகளை சொல்லுவது. உண்மையை சொல்லுவாங்க, ஆனா தேவையில்லாத உண்மைகள் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு பெரிய முதலமைச்சரையோ இல்ல ஒரு பெரிய அதிகாரியை இது பண்றாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் உள்ள நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப குறை. அப்ப அதற்கான எக்ஸ்பர்ட் அந்த படிச்சு அவர்கிட்ட தெளிவுபடுத்தணும். இதை அவங்க உள்வாங்கிக்குவாங்களான்றத ஒரு பிரச்சனை. அப்போ அங்கிருந்து வர்ற சுந்தர் பிச்சை மாதிரி ஆட்களோ இல்ல வேற ஆட்களோ அவங்ககிட்ட சார்ந்த அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கிரக்ஸ் தான் சொல்ல முடியும் இல்லையா, டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஒன்லி வென் இவங்க வந்து அதற்கான புரிதல், அதற்கான படிச்சு வச்சிருந்தாங்கன்னா, துறை சார்ந்து இருந்தாங்க. இன்னொன்னு நல்லா நினைச்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அளவுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுக்குள்ள உள்ள நுவான்சஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சிருப்பாங்களா அல்லது புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய கால அவகாசம் அவங்களுக்கு கிடைக்குமான்றதுல இன்னொரு பெரிய சிக்கல். நான் அவங்களை குறையா சொல்லல, நிச்சயமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நல்லாவே லாஜிக்கா டீல் பண்ண லாஜிக்காலிட்டிஸ் பார்ப்பாங்க. ஆனா அந்த டெக்னாலஜி உள்ள நுவான்சிக் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை படிக்கிறதுக்கான நேரம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப ஏஐல வந்துருதுன்றோம், அதுவுமே வந்து நிறைய பிரச்சனை. இப்ப நான் வேணும் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கே இது பண்ணேன். ஒரு இப்ப சமீபத்தில் அடிபடுற நடிகையை பத்தி ஒரு டீட்டெயில் கேட்டா கிளாடுகிட்ட கேட்கிறேன், அந்த கிளாட் அதெல்லாம் சொல்லாது. அப்போ ஒரு சென்சார்டு டேட்டா தான் அது அனலைஸ் பண்ணுது, இது பண்ணுது. அப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் அந்த சர்ச் இன்ஜினே அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு பாசிட்டிவா இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு டேட்டா பண்ணிருக்காங்க, யாரு யூசரோ, இப்ப நான் அந்த டேட்டா எடுக்கணும்னு வச்சிருக்கேன்னு என்னுடைய மனசு என்ன விரும்புமோ அந்த மாதிரி தகவலை தான் ஏஐ ப்ரொவைட் பண்ணுதுன்ற ஒரு டேட்டாவும் எடுத்திருக்காங்க. ப்ரூட்டலா இவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னா இல்ல, இதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு பாருங்க, இல்ல ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜின்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படி. அப்போ தேடுதலுக்காக தேடு பொறிகளை வைத்து அல்லது ஏஐ டூல்ஸை வச்சு நீங்க தேடுறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குமா? அதுல இருக்க சாதகமான விஷயங்கள் தான் அதிகமா வருது, பாதகமான விஷயங்கள் கடைசி பாராதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க கிளாடா இருந்தாலும் சரி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க எல்லாமே டெக்னாலஜிலாம் அவைலபிள் சொல்றீங்க, எல்லாமே ப்ரோ அப்படின்னு கொண்டாங்க. கிளாட் ப்ரோ, ஜெமினாய் ப்ரோ, பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ எல்லாமே காசாயிருச்சு. இப்பயே காசாச்சுன்னா இன்னும் கழிஞ்ச காலத்தை எப்படி வரும்? அப்போ ஒரு சாதா எளிய மக்களை துன்புறுத்தி அவன் பணம் சம்பாதிக்கிறது. இப்ப எலான் மஸ்கா சொல்றாரு பணம்லாம் ஒண்ணும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னா அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனா பணம்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா பேசுற விஷயங்கள்லாம் ஒழிய இது வந்து நிதர்சனமான உண்மை இல்லை. அப்ப ரீசைக்ளிங் பிளான்ட்டுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காசு இருக்குல்ல, அது அதிகம். ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணா மெயின்டெனன்ஸ் வேணும், அதுக்கான என்ஜினியர்ஸ் வேணும், அவங்களதான் அப்பாயிண்ட் பண்ணும். ஏஐ அசிஸ்டட் இதெல்லாம் பண்ண முடியுமானா இதுல பண்றதுக்கான சிக்கல் இருக்கு. இந்த ரீசைக்ளிங் பிளான்ட்ல சிக்கல்லாம் இருக்கு. ஏன்னா அது வந்து ஆர்கானிக் பொல்யூட்டன்ட், இன்ஆர்கானிக்லாம் இருக்கு. அது செக்ரிகேஷனுக்கு என்னதான் நீங்க மெக்கானைஸ்ட் இது வச்சிருந்தாலும் அதுல எல்லாம் ஃபுல் பிரச்சனை இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு மினிமம் லேபர்னால அங்க அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்ப லேபர் ஃபோர்ஸ் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கப்புறம் இட தேவை, பெரிய இட தேவை. ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாகூன் சொல்றாங்க, மைக்ரோபயாலஜில ஒரு லாகூன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தேக்கி வச்சு செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கு. அதுக்கப்புறம் தான் ரீசைக்ளிங் கொண்டு போறதுக்கான பெரிய குளம்லாம் வேண்டியிருக்கு, ஆக்சிடேஷன் பாண்ட் அப்படின்றாங்க. அதுக்கான ஏரேட்டர்லாம் கொண்டு வரும். அப்பதான் இவ்வளவு நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னையிலே பார்த்திருப்பீங்க, இருக்க ரீசைக்ளிங் பிளான்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க எவ்வளவு மேமத்தா இருக்குன்னு. ஏன்னா இப்ப சென்னையில என்சிஎஸ்சி இது பண்ணும்போது நான் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணாரு, அவர் ஒரு இன்ஜினியர் பண்ணா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெகா ஸ்ட்ரக்சர். இந்த மெகா ஸ்ட்ரக்சரை எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன்னா எங்க டேட்டா சென்டர்ஸ் இருக்கோ அவ்வளவு ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து
சீர்படுது. ஒரு புதுசா நிர்மாணிக்கிற நகரத்துல வேணா இனிமேல் அப்படி பண்ணலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த மியான்மரை மையப்படுத்திய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் 400 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னொரு பெரிய ஆபத்தும் சொல்றாரு யுவல் நோவா ஹராரி. என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த டெக்னாலஜியும் மனுஷனுக்கு கையில தான் இருக்கு, ஒரு அணுகுண்டு கூட மனுஷன் கையில தான் இருக்கு. ஆனா ஏஐட்ட இருக்கு அப்படி கிடையாது. ஏஐக்கு யாருமே பாஸ் கிடையாது. ஏன்னா அவங்களே இப்ப ப்ரோக்ராம்ல எல்லாம் அல்காரிதம்லாம் இது பண்ணிட்டு புதுசு புதுசா ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த மேத்தமெட்டிஷியன் எக்ஸ்பர்ட் எல்லாம் கேட்ட போது புதுசு புதுசா ஜெனரேட் பண்ணுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா. அப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கே வராதுன்னு இது சொல்றாரு யுவல் நோவா ஹராரிலாம் சொல்றாரு. எல்லாமே பார்த்தோம்னா அப்ப முதல்ல என்ன சொல்றோம்னா, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் தான் சொல்றாங்க. நான் அறிவியல் இயக்கத்துக்காங்க அப்படி சொல்லக்கூடாது, அறியாமை வரம்ன்றாங்க. ஒருவேளை அறியாமை வரமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் வருது. ஏன்னா நம்மளுடைய செட்டப் அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் காதுல கேட்காம இருந்துட்டு சத்தம் காட்டாம இருந்து செதுமிருன்ற மாதிரி மனநிலைக்கு வர வேண்டிய சூழல்லாம் வந்துருச்சு. அதான் பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வேண்டியதா இருக்கிறது தான் நம்ம இது பண்றோம். அப்படி கலெக்டிவா நம்ம சிந்தனை மாற்றம் ஏற்படுமான்றதுல பெரிய சிக்கல்லாம், நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. அதெல்லாம் தீர்வு கொண்டோம்னா வந்துடலான்றது தான் என்னது. இப்ப இவங்க சொல்றதே, நீங்க பிரதமருக்கு ஒரு முதல்வருக்கு கொடுக்குற தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும், கொடுக்கறது இதெல்லாம் தெரியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நாளொன்றுக்கு தனிநபர் 1 கிராம் மலத்தை சாப்பிட்றாங்க, பிஎஸ் சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த அளவுக்கு வாட்டர் கண்டாமினேட்டடா. இதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கேயாச்சும் ஒரு இதை எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஓவர்ரூல்டு தான். இதுல விதிவிலக்குகள் எல்லாம் நம்ம இதெல்லாம் விதிவிலக்கான சம்பவங்கள் தானே. இந்த சாதாரண மக்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதுதான் முக்கியமானது. இன்னைக்கு இப்ப கூட ஸ்கூல்ல மலத்தை கலந்துட்டான் அப்படின்னு சொல்றான். மலத்தை கலக்காமே நம்ம 1 கிராம் சாப்பிட்டோம்னா மலத்தை கலக்கிறதுக்கு எவ்வளவு சாப்பிட்றோம், வேக வெயில் என்ன இதெல்லாம் பண்றோம். நீங்க சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது எல்லாமே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு அடைஞ்சாதான் இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் தான். ஏதாச்சும் மாறிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல வேணா சொல்லலாம், விரக்தியில வேணா சொல்லலாம். வெளியே இது நடைமுறை சாத்தியமான்றது சிக்கல் நிறைந்ததா இருக்கு. அத்தனை பேர் எஜுகேட் ஆகும். இப்ப நீங்க எழுத்தறிவுன்றதே போய் போகஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுமனா உங்க பேரை மட்டும் எழுதி வாசிக்க தெரிஞ்சா நீங்க எழுத்தறிவு. இப்ப லிட்ரஸி எப்படி சொல்றாங்க, எலக்ட்ரானிக் லிட்ரஸி அப்படின்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நீங்க தெரியலன்னா எலக்ட்ரானிக்கலி யூ ஆர் இல்லிட்ரேட் அப்படின்லாம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே சொல்லிட்டாங்க. நம்ம இங்க என்ன பண்றோம், ஹைட்ரோபயாலஜிக்கல் இல்லிட்ரேட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா நீர்ல என்ன இருக்கு, நீர்ல என்ன மாதிரி உயிரினங்கள். இன்னும் இந்தியாவில ஒண்ணு பெரிய, அமெரிக்கால எல்லாம் ஹைட்ரோபயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லிடுவான், பார்த்து இந்த பூச்சி இருந்துச்சுன்னா இது நல்ல தண்ணி, இல்லைன்னா இல்ல அப்படின்னு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. நம்ம இதுல இந்தியால எனக்கு தெரிஞ்சு ஒரு போஸ்ட் கூட கிடையாது, நீரில கூட ஹைட்ரோபயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இதா இருக்கு. வனத்துறையில என்ன பண்றாங்க, இப்போ டெக்னோ பர்சன்ஸ் தான் வனத்துறையில சும்மா சாதாரண ஐடென்டிஃபை பண்றது சயின்ஸ் ஒர்க்லயே கேட்கறாங்க, இது என்ன பிளான்ட், இது என்ன பேர்டு, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப துறை சார்ந்த அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ், இந்த இதெல்லாம் ஓரியன்டேஷன் இதெல்லாம் இன்னும் வலுப்படணும். ஆனா அது ஒரு சடங்கா தான் இருக்கு அப்படின்றதுதான். வாத்தியார்களுக்கே அப்படி இருக்கும்போது துறை சார்ந்த ஆட்களுக்கு இந்த மாதிரி அறிவு போதாமே இருக்கத்தான் செய்யுது. அதை ஒத்துக்கிட்டா. நன்றி. நன்றி தோழ குமரேசன் தோட. அத கேள்வி நாடுகள் பற்றி கேட்டனே, வெற்றிகரமாக கையாளக்கூடிய நாடுகள் இருக்கா, என்ன சார்? மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளும் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய மக்கள் தொகை ஒரு பெரிய இதுதான். இப்போ நீங்க இந்த டேட்டா சென்டர், டேட்டா ஹப் இருக்கு பாத்தீங்களா, அது பூராமே என்னன்னா இந்த மாதிரி ஏழை நாடுகள்ல தான் இருக்கு. அங்கதான் நிறைய தண்ணியை ஸ்பிண்டில் பண்றாங்க. அந்த தண்ணீர் தேவை நாட்டோட மக்கள் தொகைக்கும் நீங்க ஆவரேஜுக்கு பாத்தீங்கன்னா அங்க சர்ப்ளஸா இருக்கு. அதனால அங்க பிரச்சனை வரல. ஹைலி திக்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல இந்த வருமானங்கள் குறைவா இருந்த ஏழை நாடுகள்ல அந்நிய செலவாணியை நாங்க ஈர்க்கிறோம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு இது பண்றது, இந்த சலுகை எல்லாம் கொடுக்குறது, தடையற்ற மின்சாரம், தடையற்ற நீர்லாம் கொடுக்கறது, இது அட்ராக்ட் பண்ணுது. அதனால இங்க வர்றாங்க. ஆனா வேலை ஆட்கள்லாம் கூடுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எந்த இதுவுமே வேலையாட்கள்லாம் கூடுற மாதிரி அந்த பிலாசபியே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசமா தான் இருக்கு. அப்போ நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இந்த வளர்ந்த நாடுகள் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. எப்படி 1945 மேல பிரித்தானிய சாம்ராஜ்யத்திலிருந்து என்னைக்கு யுஎஸ் சாம்ராஜ்யம் வந்துச்சோ அன்னிலிருந்து நிறைய தில்லுமுள்ளுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பர்சனல் எத்திக்ஸோ பேசிக் எத்திக்ஸோ அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு நீக்ரோக்குள்ளேயே மியூசியத்துல வச்சு காசு சம்பாதிச்சீங்க தானே அந்த யுஎஸ் காரங்கள்லாம்.
அதெல்லாம் நம்ம பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு. அவனுக்கு ஈவு இறக்கமே இருக்காது. முதலாளிகளுக்கு என்னைக்குமே ஈவு இறக்கம் இருப்பதாக நான் அறிந்த வரையும் இல்லை. அதனால அவன் அதை பத்தி கவலையே பட மாட்டான். அவன் எங்கேயோ இருப்பான். இப்ப நீங்க மதுரையில ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, மெடிக்கல் வேஸ்ட் வந்து காரியத்தை விருதுநகர் மாவட்டத்துல முடுக்கன் குளம்னு முக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த முக்குளத்துல வந்து ராம்ஜி சுற்றுச்சூழல் நிறுவனம்னு வச்சான். அவன் வந்து அவ்வளவு இன்சினரேட் பண்ணி அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அத்தனை பேருக்கும் கிட்னி ஃபெயிலியர். எப்படினாலும் தீர்மானமா ஒரு நாளைக்கு ஒருத்தரோ 2 பேர் செத்து போயிடுவாங்க. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் சயின்ஸ் வரம் தான் ஃபேக்ட் செக்கிங்லாம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டினாங்க. ஒரு கடந்த பாராளுமன்றத்துல கள்ளிக்குடி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல கேரளாக்காரன் வச்சிருக்கான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் யார் வச்சிருப்பான்னா சார்ந்த மாநிலத்துக்காரனா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர்லயே யார் பெரிய மனுஷன் அவனுக்கு மதிப்பு இருக்குமோ அவனை வேலைக்கு வச்சிருவான். அவன் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான். யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவானா அவனுக்கு பணம் கொடுப்பான். இந்த மாதிரி சீப் இது இருக்கனால டேட்டா சென்டர்ஸ் இந்தியாலையும் சரி மற்ற இதுல வந்து இது இருக்கு. இப்ப எந்த இடத்துல ஒரு மக்கள் அன்டிஸ்டர்ப், இப்ப மக்கள் இங்க அன்டிஸ்டர்ப்டா இல்ல. இந்த ஒரு சிவில் வார்லாம் இங்க பெருசாலாம் இல்ல. நீங்க ஏன் ஆப்பிரிக்கால வைக்கலைன்னா பெரிய சிவில் வார் இருந்துகிட்டே இருக்கும். அவன் அவ்வளவு பெரிய மேமத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தா அவன் பாட்டுக்கு சுட்டுக்கிட்டு ஆனா அந்த பயம்லாம் இருக்கும் மற்ற நாடுகள்ல, ஏழை நாடுகள்ல. அப்போ பீஸ்ஃபுல்லான நாடு எதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அமைதியான நாடு தான். பெரிய அளவுக்கு இந்த மக்கள் புரட்சி தான் இருக்காது, மக்களால இந்த பிரச்சனை இருக்காது. அப்படின்றதுனால டேட்டா சென்டர்ஸ் இங்க வருது. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கூகுள்ல இருந்து எல்லாமே ஒரு அப்கோர்ஸ் இங்க இருக்க அதானி அம்பானிலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்ற இதுல வந்து அந்த நீர் தேவைக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்காதனால அங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணல. எங்க வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏரியாவோ இருக்கோ அங்கதான் வந்து டேட்டா சென்டர்ஸ் அதிகமா இருக்கிறது தான் இப்போதைக்கு பிரச்சனை அப்படின்றதுதான் நிதர்சனம். நன்றி சார். இந்த தரவு மையங்கள் போட்டும், நீங்க எங்களுக்கு ஒரு தரவு மையம் இப்ப இதை தயவு செஞ்சு நீங்க ஒரு நூலாக நான் கேட்க நினைச்சிருக்கேன். நான் வந்து கணினித்துறை கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். நீரை மையம் புத்தகமா ஆக்கித்தாங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணு. சரிங்க. கண்டிப்பா தொடர். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு வரேன். தோழர்களே, வாரந்தோறும் வியாழக்கிழமை வந்து நாம நடத்துகிற நிகழ்வு வந்து அறிவியல் பிரச்சார நிகழ்வா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில அடுத்த வாரம் வந்து பீர்பால் சாகனி தொல்லியல் நிறுவனத்தை சேர்ந்த மொர்தெகாய் அப்படின்ற விஞ்ஞானி தான் வராரு. காலக்கணிப்பின் அறிவியல் என்ற தலைப்புல பேசுறாரு. அதனால இந்த நிகழ்வை வந்து மீண்டும் சேர்க்க, நிறைய உரையாடல் வளர்க்க நிறைய பேர் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலக்கணிப்பின் அறிவியல், மொர்தெகாய் அறிவியலாளர், பீர்பால் சாகனி தொல்லியல் நிறுவனம், லக்னோ, ஊபி. செக்கா தொடர் தான் ஏற்பாடு செய்திருந்தாரு. அந்த தொடருக்கு மீண்டும் நன்றிகள். தோழர்களே, தினகரன் தோட்ட கேட்க வேண்டிய கேள்வியில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் வர வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்வி வந்துருச்சு. எனக்கு இன்னைக்கு இஸ்ரோ நிறுவனத்திலேருந்து நிறைய விஞ்ஞானிகள் வெளியேறாங்க, அவங்க வேற தனியார் துறைக்கு போறாங்கன்ற அந்த வார்த்தையை சொல்றப்ப, நாம படிப்பை வந்து விஞ்ஞானபூர்வ படிப்பா வச்சிருக்கிறோம். அது அறிவியல் மக்களுக்கே நம்ம சொல்ற அந்த வார்த்தை அவங்கள போய் சேரவே இல்லையே அப்படின்ற அந்த வார்த்தை வர்றப்ப, நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல இருந்து அந்த குறைபாடு இருக்குதா, இல்ல முதலாளித்துவ கட்டமைப்பு ஒரு அதிகப்படியான நுகர்வை உருவாக்குற பொழுது அவங்க எல்லாம் அதெல்லாம் தூக்கி எட்ட வச்சுட்டு போறாங்களோட எனக்கு இந்த கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. நம்மளுடைய பாடத்திட்டம்லாம் வந்து வருங்கால தொழில்நுட்பத்தை ஈடுகட்டுற மாதிரி இல்லை. இப்போ ஒரு சிம்பிளான உதாரணமே சொல்லுவேன். கல்லூரியில மடிக்கணினி கொடுக்குறாங்க. அது சிலபஸ்ல இருக்கா? மடிக்கணினி எப்ப கொடுக்குறாங்க? முடிச்சுட்டு போகும்போது கொடுக்குறாங்க. இதை இன்கார்பரேட் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, அவன் எந்த நிறுவனத்துல போய் சேர போறானோ அதற்கான ஏஐ இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்ப 10ஆம் பொதுவாக தான் நம்ம டிகிரி படிக்கிறோமே இல்லையா? ஒரு டிகிரி முடிச்ச பிறகு பேசிக் இதுக்கு டிகிரி இருக்கணும். அது குறிப்பா அறிவியல் இருக்கணும். அறிவியல்ல இருந்துட்டு இப்ப எல்லாம் கொண்டு வர்றாங்க, எல்லாமே சடங்கா தான் இருக்கு. எதுக்கு இப்போ என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு போறாங்க, ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கு போய் ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கிறாங்க. ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் கத்துக்கிறாங்க. ஆனா இப்ப பெரும்பாலான நிறுவனங்கள், நான் கல்லூரி பேராசிரியர்னால சொல்றேன், அப்போ இங்க இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, யாருமே அனுமதிக்கிறது இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கு.
நீ எங்களுடைய வேலையும் கெடுத்துட்டு போயிருப்ப, அதனால நீ வர வேணாம், நீ வந்ததா வேணா நான் சர்டிபிகேட் கொடுத்துடுறேன் அப்படின்னு பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் அப்படிதான். கல்வி நிறுவனங்களுக்கு உள்ள ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்போ தொழில் மையங்கள் இந்த இதெல்லாம் வந்து கொடுக்கறது இல்லை. சிலவங்க என்ன பண்றாங்க, சீப் லேபர்னு இது பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னும் இந்த இதுக்கான கணிப்பு இருக்கா? அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மதுலயே என்ன பண்றாங்க, ஒரு என்சிஎஸ்சி ப்ராஜெக்ட விதின் செகண்ட்ஸ் வந்து கிளாடோ எந்த ஏஐயோ நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். நீங்க பக்கா ரிப்போர்ட்டா வித் டேப்லர் காலம், பை சார்ட் இல்ல பிசிஏ எல்லா அனாலிசிஸ் பண்ணி கையில கொடுத்துருக்கு. இது இந்த மாதிரி இதுதான் இது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். இது ரெண்டு பக்கமும் கூறுல கத்தியது. நமக்கு அது எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை வந்து ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணலன்றது தான் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. நம்ம கல்வி முறை வந்து நான் புரிந்த அளவுக்கு இது வந்து படிப்பு வந்து என்ன சொல்றோம், நாலேஜ் வந்து கெயின் பண்றது வேற, காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த காமன் சென்ஸை வந்து ஒரு தனி மனிதன்ட்ட வளர்க்கறது இருக்குல்ல, வளர்த்து எடுக்கிறது இருக்குல்ல, அது கல்வி நிலையங்கள் செய்யுதான்றது பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு மாதிரி மிலிட்டரி ரெஜிமெண்டா தான் போகுதே ஒழிய இது வரணும், செமஸ்டர் இந்த மார்க் எடுக்கணும், இந்த நம்ம என்ன சொல்லி ஒரு ரேட் ரேஸ்ல தான் இருக்கும், இவ்வளவு அதிக மார்க் எடுக்கிறோம்ன்றதுல தான் கவலைப்படுறேன் ஒழிய பொதுவா என்னன்னா புரிஞ்சுக்கிறவன் பெரிய மார்க் எடுக்க மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா டார்வினோட பிரின்சிபல் இல்லை, எக்ஸ்ட்ரீம்ஸ் வில் பி எலிமினேட்டட். அதுதான் டார்வினோட பிரின்சிபல் தான். ரொம்ப மக்கா இருந்தாலும் வெளித்தள்ளப்படுவீர்கள், ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் புறந்தள்ளி. இந்த மீடியாக்கர் வில் ஷைன். இந்த மீடியாக்கரை அதான் பெருங்கூட்டமே இந்த மீடியாக்கர் மத்திய அந்த மீடியாக்கர்னு சொல்லக்கூடிய இவங்க தான். அப்ப இவங்களுக்கான கல்வி முறை நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல. நாம என்ன பண்ணோம், சாஞ்சா சாயிர பக்கம் ஓடும். இப்ப ஏஐ வருதா, ஏஐ பின்னாடியே ஓடும். இப்ப திடீர்னு இப்ப ஹிஸ்டரிக்கு பயங்கர டிமாண்ட் ஆயிப்போச்சு. ஏன்னா ஹிஸ்டரி ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதை விட கம்மியா இருக்கும் தான் பாஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பேர் தான் இருக்காங்க, அதுல இன்னும் வேகன்சி இருக்கு, ஒண்ணு இப்ப ஹிஸ்டரி படி. இந்த மாதிரி தான் போறது இல்லைய. எனக்கு இந்த இதுலயே நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு பத்திரிகை நடத்துறான்ல, என்ன படிக்கலாம், இந்த தன்னம்பிக்கை கதைகள், இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. காரணம் இதெல்லாம் பொய், ஜிம்மிக்ஸ், தனி மனித இதுதான் பண்றாங்களே ஒழிய இதனால எந்த பெரிய மாற்றமும் ஏற்படலை அப்படின்றதான் என்னுடைய இது. இந்த எளிமையான ஆய்வு சிந்தனைய நம்ம மக்கள் மத்தியில வளர்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்படி இருக்கவன நம்ம மட்டம் தட்டி அழிக்கவும் நம்ம ஒரு பெரிய விஞ்ஞானின்றது டெரகேட்டிவ் வேர்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஆட்டிடியூடே மாறணும், பேசிக் ஆட்டிடியூடே மாறணும். அப்பதான் நல்லா வரும் அப்படின்றது என்னுடைய புரிதல். நன்றி. கண்டிப்பா தோழர். இந்த உரை வந்து வழக்கமா வந்து தினகரன் தோட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவியல் பூர்வமாக தேர்தலை அணுகுவது எப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஒரு உரையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப பல்வேறு பரிமாணங்கள், அதாவது இந்திய தரப்புல வந்து ஒரு அரசியல் மாற்றம் நடக்கல, அது தொடர்ச்சியா கண்டினியூ ஆறாங்க. ஆனா அவங்க அறிவியல் பூர்வமாக வைத்திருக்கிற அந்த கொள்கைகளோட டைலுட்டேஷன் வந்து இன்னைக்கு வந்து தனியாரை நோக்கி விஞ்ஞானிகளை தள்ளி இருக்குன்ற அந்த ஒரு சோகமும் நமக்கு இருக்குது. இந்த சோகத்தோட தான் நீ பயணிக்கிறோம். அந்த சோகத்தோட பயணிக்க நீங்க இன்னும் இந்த நாட்டுக்காகலாம் சேவை பண்ணல, எனக்கு நீ அதிக சம்பளம் கொடுப்பியா, நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா அதுல பாதிக்கப்படுறதும் அவனா தான் இருக்கான். பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிட்டு 40 வயசுல ரிட்டையர்ட் ஆன அந்த டெக்னோ கிரஸ் தான் என்ன பண்றான், 40 வயசுல விட்டுட்டு எங்கேயாச்சும் 2 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அமைதியா இருப்போம்ன்ற மாதிரி எல்லாம் வர்றான். ஏன்னா கார்டிசாலோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம், அது கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய வனவிலங்கு சரணாலயமே அழிஞ்சு போச்சு அமெரிக்கால, எல்லோ ஸ்டோன் சாங்சுவரி, வைல்ட் லைஃப் சாங்சுவரி. அது காரணமே கார்டிசாலோட அளவு குறைஞ்சனால தான். ஏன்னா மான்களுக்கு பயம் இல்லாதனால என்ன ஆயிப்போச்சு, ஏன்னா ஓனாயை வந்து தோலுக்காக கொண்டுட்டாங்க, அதனால மான்களுக்கு பயம் இல்லாம போச்சு. கார்டிசால் அளவு குறைஞ்சனால தான் அந்த இதே அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப கார்டிசால் அளவு யாருக்கு பார்த்தாலும் கூட தான் இருக்கு, மன உளைச்சலோட இதான் இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த தேனாரும் பாலாரும் ஓடுற நாடை வந்து நான் வரலாற்றுல தான் பார்த்திருக்கேன், இப்ப நிதர்சனத்துல பார்க்க முடியல. அதுதான் உண்மை. நன்றிகள் தோழர். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு உங்களுக்கான ஒரு உரையாடலை உங்களுக்குள்ள ஒரு துவக்க புள்ளியாக துவக்கி வைக்கும் என்ற அந்த தகவலை சொல்லிக்கிட்டு, நீர் மேலாண்மை, மறைநீர், தரவுறு நிலையங்கள் பயன்படுத்துகிற நீர் சம்பந்தமா தொடர்ச்சியா உரையாடுவோம். மீண்டும் சொல்லுவது, அறிவியலை வாசிங்க, அறிவியல் பூர்வமாக யோசிங்க, அறிவியல் மக்களுக்கு என்ற அறத்தை பின்பற்றுங்க. இதுதான் நமக்கு வேணும். அறிவியல் மக்களுக்கு என்ற அறம்ன்றது நான் அறிந்து கொண்டேன், அதனால எனக்காக என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக எல்லாத்தையும் செய்து கொள்ளுவேன்ற ஒரு புள்ளியில போனீங்கன்னா
நாளைக்கு தனிநபருடைய வாழ்க்கை தான் உயரும் ஒழிய ஒரு கூட்டு வாழ்க்கை உயராது. நாளைக்கு நீங்க தனியா இருப்பீங்க, உங்களை தூக்கிட்டு போறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நம்ம சொல்லணுன்ற அந்த தகவலை குறிக்கொண்டு அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு உரையின் மூலம் ஒரு பெரிய அறிவியல் பிரச்சார உரையாக கொடுத்து அதனை நிறைய தெளிவான தகவலோடு மீண்டும் மீண்டும் நம்ம யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறபோது நம்ம நிதானமாக கவனித்து இந்த உரையாடலை நாங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்க முடியும். அந்த வகையில மீண்டும் மேனாள் மாநில தலைவர் மற்றும் அறிவியல் இயக்கத்துடைய மிக முக்கியமான பிரச்சார கருத்துக்களை வலியுறுத்துற மேனாள் தினகரன் தோழர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். நிகழ்வில் இணைந்து சிறப்பு செய்த மற்ற தோழர்கள், கேள்விகள் மூலம் ஒரு பெரிய உரையாடல் வளர்த்தெடுத்த செக்கா மற்றும் குமரேசன் தோழர், பானுரேகா மற்றும் வேல்முருகன் தோழர் அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக உரையாடுவோம். அறிவியல் மக்களுக்கு என்ற அந்த அறத்தை வலியுறுத்துவதற்கான தொடர்ச்சியான உரையாடலை தொடர்ச்சியாக எடுத்து போன்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றிகள் கூட வெளிப்படுவது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழர்களே.